நம்முடைய மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகுஷுவ மசீஹ நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். ನಮ್ಮ ವಿಮೋಚಕನು ನಮ್ಮ ರಕ್ಷಕನಾದ ಯಾಕುಶ್ವನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಾನು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆರೈಸುತ್ತೇನೆ. நாம் எப்பொழுதுமே தியானிக்கிறபடியாக நாம் எப்பொழுதும் யாகுவாவையே சார்ந்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு காரியம் எப்பொழுதும் நாம் தியானிக்கிற விஷயம். அது ನಾವು ಯಾವಾಗಲೂ ಯಾಕೋಬನನ್ನೇ ಆತುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದನ್ನೇ ನಾವು ಯಾವಾಗಲೂ ಧ್ಯಾನಿಸುತ್ತಿರುತ್ತೇವೆ. முக்கியத்துவம் யாகுவாவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம எப்பவுமே தியானிக்கிறோம். ಪ್ರಾಮುಖ್ಯತೆ ಯಾವಾಗಲೂ ನಾವು ಯಾಕೋಬನಿಗೆ ಕೊಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತೇವೆ. இப்போ நாம் கேட்டதான சகோதரன் மூலமாக கேட்டதான இந்த விஷயத்தை வைத்து பார்க்கும் பொழுது ಸಹೋದರನು ಹೇಳಿದಂತ ಮಾತುಗಳನ್ನು ನಾವು ಕೇಳಿದಾಗ நாம் எத்தனை முறை நம்முடைய வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்போம், ನಾವು ಎಷ್ಟು ಸಲ ನಮ್ಮ ಕೆಲಸಕ್ಕೆ ನಾವು ಪ್ರಾಮುಖ್ಯತೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿರುತ್ತೇವೆ, நம்முடைய படிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்போம், ನಾವು ಓದುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಪ್ರಾಮುಖ್ಯತೆ ಕೊಟ್ಟಿರುತ್ತೇವೆ, நம்முடைய சொந்தங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்போம். ನಾವು ಬಂಧುಗಳಿಗೋಸ್ಕರ ನಾವು ತುಂಬಾ ಪ್ರಾಮುಖ್ಯತೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿರುತ್ತೇವೆ. ஆனால் யாகுவாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற விஷயத்துல நமக்கு பரவாயில்லை என்ற நிலைமையில நாம் இருப்போம். ಆದರೆ ಯಾಕೋಬನಿಗೆ ಪ್ರಾಮುಖ್ಯತೆ ಕೊಡುವ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ಪರವಾಗಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆராதனைக்கு வர முடியவில்லை, மற்ற கூட்டங்களுக்கு வர முடியவில்லை என்றால் அது ஒரு பிரச்சனையாக நாம் நினைப்பதே கிடையாது. ಆರಾಧನೆಗಾಗಲಿ ಸಭೆಯ ನಡುವೆ ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಬರುವುದು ಅದು ಯಾವ ತೊಂದರೆಯೂ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆனால் எது நிலையாக நம்மோடு கூட இருக்கும் என்று இப்பொழுது பார்க்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ಯಾವುದು ನಮ್ಮ ಜೊತೆ ಸ್ಥಿರವಾಗಿ ಇರುತ್ತದೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ಈಗ ನೋಡೋಣ. தேவனுடைய சமூகம் தான் நம்மோடு கூட எப்பொழுதும் நிலையாக இருக்கும். ದೇವರ ಸಮೂಹವೇ ಎಂದೆಂದಿಗೂ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಅದು ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತದೆ. இந்த உலகத்தில் உள்ள சகல காரியங்களும் மாறி போகும், ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಪ್ರತಿಯೊಂದು ಕಾರ್ಯವೂ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತದೆ. ஆனால் தேவன் மாற மாட்டார். ಆದರೆ ದೇವರು ಎಂದಿಗೂ ಮಾರ್ಪಡುವವನಲ್ಲ. ஆகையால் தான் அவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ಆದ್ದರಿಂದ ಆತನ ನಂಬುವವರು ಎಂದಿಗೂ ಆಶಾಭಂಗ ಪಡುವುದೇ ಇಲ್ಲ. சோ தேவன் அவருடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார் என்று நாம் விசுவாசிப்போம். ದೇವರು ಆತನ ಮಕ್ಕಳನ್ನು ಎಂದಿಗೂ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ. ஏனெனில் தேவன் சொல்லி இருக்கிறார், உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் ದೇವರು ಹೇಳಿದ್ದಾನೆ, ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ 1000 ಜನರು ಬಿದ್ದರು, உனது வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் ನಿನ್ನ ಎಡಗಡೆಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ 16,000 ಜನ ಬಿದ್ದರು, அது உன்னை அணுகாது. ಅದು ನಿನ್ನನ್ನು ಎಂದಿಗೂ ತಾಕುವುದಿಲ್ಲ. உன் கண்களால் நீ அதை பார்த்து ನಿನ್ನ ಕಣ್ಣಿನಿಂದ ಅದನ್ನು ನೋಡಿ துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ದುಷ್ಟರಿಗೆ ಬರುವಂತ ಫಲವನ್ನು ನೀನು ನೋಡುವಿ. வாதை உன் கூடாரத்தை அணுகுவதில்லை. ಯಾವ ವ್ಯಾಧಿಯು ನಿನ್ನ ಗೂಡದ ಸಮೀಪಕ್ಕೆ ಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்படியாக அவருடைய வார்த்தைகள் நம்மை தேற்றுகிறது. ಈ ರೀತಿಯಾಗಿ ಆತನ ವಾಕ್ಯಗಳು ನಮ್ಮನ್ನು ಸಂತೈಸುತ್ತದೆ. அதை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு அவைகள் வாக்குத்தத்தங்களாக இருக்கிறது. ಅದನ್ನು ನಂಬುವವರಿಗೆ ಅದು ವಾಗ್ದಾನಗಳಾಗಿವೆ. சோ தேவன் நிச்சயமாக தம்முடைய பிள்ளைகளை காத்துக் கொள்வார் என்று நாம் நம்புகிறோம். ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಕಾಯುತ್ತಾನೆ ಎಂದು ನಂಬುತ್ತೇವೆ. இருந்தாலும் நாம் ஜெபிக்கிறோம் அதற்காக. ಆದರೂ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. கண்டிப்பாக தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு விடுதலை தருவார். ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿ ಅವರಿಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் இன்றைக்கு தியானத்திற்காக நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். Proverbs chapter 24 verse 16. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳ ಪುಸ್ತಕ 24ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಚನ. ಶಿಷ್ಟನು 7 ಸಾರಿ ಬಿದ್ದರೂ ಮತ್ತೆ ಏಳುವನು, ದುಷ್ಟನು ಕೇಡಿನಿಂದ ಬಿದ್ದೇ ಹೋಗುವನು. ஹல்லேலூயா. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமான்களை குறித்து வேதம் சொல்லுகிறதான இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே ನೀತಿಮಾನರು ಹೇಳುವಂತ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ನೀತಿವಂತನು 7 ಸಾರಿ ಬಿದ್ದರೂ ಮತ್ತೆ ಏಳುವನು. நீதிமான் மட்டும்தான் எழுந்திருப்பான், ನೀತಿವಂತನು ಮಾತ್ರ ಆ ರೀತಿ ಎದ್ದೇಳುವನು. துன்மார்க்கன் எழுந்திருக்க மாட்டான். ದುಷ್ಟನು ಅವನು ಎದ್ದೇಳುವುದೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப நீதிமானுக்கு என்று தேவன் ஒரு விசேஷித்த கிருபையை வைத்திருக்கிறார். ನೀತಿವಂತನಿಗೆ ದೇವರು ಒಂದು ವಿಶೇಷವಾದ ವಿಷಯವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. கிருபை வைத்திருக்கிறார். அதை ಕೃಪೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ.
ಹೇಳಿದ್ದಾರೆ. அதை கிருபை என்று சொல்லலாம், அதை தயவு என்று வேண்டுமானாலும் சொல்லலாம். ಅದು ಕೃಪೆ ಎಂದಾದರೂ ಹೇಳಲಿ, ದಯವೆಂಬುದಾಗಿಯೂ ಹೇಳೋಣ. அப்ப நீதிமான் மட்டும்தான் எத்தனை முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். ನೀತಿವಂತನು ಮಾತ್ರನೇ ಎಷ್ಟು ಸಲ ಬಿದ್ದರೂ ಅವನು ಎದ್ದೇಳುವನು. அப்படி எழும்புவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ಆ ರೀತಿ ಎದ್ದೇಳುವುದಕ್ಕೆ ಅವನಿಗೆ ಅನೇಕ ಅವಕಾಶಗಳುಂಟು. ஏனெனில் சீசன் பேதுரு தன்னுடைய எஜமானாகிய யாகுஷுவிடத்தில் கேட்கிறார், ಶಿಷ್ಯನಾದ ಪೇತ್ರನು ತನ್ನ ಯಜಮಾನನಾದ ಯಾಕೋಬನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಾನೆ, என் சகோதரனை நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? ನನ್ನ ಸಹೋದರನನ್ನು ಎಷ್ಟು ಸಾರಿ ಕ್ಷಮಿಸಬೇಕು? அவர் சொல்லுகிறார், 7-70 முறை நீ மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி. 70 ಸಾರಿ ನೀನು ಕ್ಷಮಿಸಬೇಕು. அதனுடைய பொருள் என்ன? ಅದರ ಅರ್ಥವಾದರೂ ಏನು? அப்படியானால் அந்த சகோதரனும் ஒரு நீதிமான் தான். ಆ ಸಹೋದರನು ನೀತಿವಂತನೇ. அப்ப அந்த சகோதரன் 7-70 முறை அவன் வீழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ಆ ಸಹೋದರನು 7-70 ಸಲ ಬೀಳುವುದಕ್ಕೆ ಅವನಿಗೆ ಅವಕಾಶವಿದೆ. சோ அப்படி இருந்தும் தேவன் அவனுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். ಹಾಗಿದ್ದರೂ ಕೂಡ ದೇವರು ಅವನಿಗೆ ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸುತ್ತಾನೆ. அப்ப நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் என்ன வித்தியாசம்? ನೀತಿವಂತನಿಗೂ ದುಷ್ಟನಿಗೂ ಏನು ವ್ಯತ್ಯಾಸ? நீதிமான் விழுந்தால் எழுந்திருப்பான், ನೀತಿವಂತನು ಬಿದ್ದರೆ ಎದ್ದೇಳುತ್ತಾನೆ, துன்மார்க்கன் விழுந்தால் அந்த இடத்திலேயே இருப்பான். ದುಷ್ಟನು ಬಿದ್ದರೆ ಅಲ್ಲೇ ಬಿದ್ದಿರುವನು. அப்ப நீதிமானுக்கு இருக்கிறதான அந்த விசேஷம் என்ன? ನೀತಿವಂತನಿಗೆ ಇರುವಂತ ಆ ವಿಶೇಷತೆ ಏನು? நீதிமான் ஒரு முறை விழுந்து போனால் ನೀತಿವಂತನು ಒಂದು ಸಲ ಬಿದ್ದರೆ அவன் கண்டிப்பாக எழும்ப வேண்டும் என்று முயற்சிக்கிறான். ಅವನು ಖಂಡಿತವಾಗಿ ಎದ್ದೇಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅವನು ಪ್ರಯತ್ನಿಸುತ್ತಾನೆ. ஒருவேளை ஒரு மனிதன் பாவத்தில் விழுந்து விட்டான் என்று வைத்துக் கொள்ளுவோம். ಒಂದು ವೇಳೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದಾನೆ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳೋಣ. துன்மார்க்கனானால் அவன் அந்த பாவத்திலேயே அவன் தொடர்ந்து போய்கொண்டே இருப்பான். ದುಷ್ಟನಾದರೆ ಆ ಪಾಪದಲ್ಲೇ ಅವನು ಮುಂದುವರಿಸುತ್ತಿರುತ್ತಾನೆ. ஏனெனில் அவனுக்கு அதில் ஒரு இன்பம் கிடைக்கிறது. ಏಕೆಂದರೆ ಅದರಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಒಂದು ಸಂತೋಷ ಸಿಗುತ್ತದೆ. ஆனால் ஒரு நீதிமான் விழுந்து போனால் ಆದರೆ ಒಂದು ನೀತಿವಂತನು ಅದರಲ್ಲಿ ಬಿದ್ದರೆ அவனுக்கு அதில் இன்பம் கிடைத்தாலும் கூட ಅದರಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಸಂತೋಷ ಸಿಕ್ಕಿದರೂ ಕೂಡ அவன் அதிலே தொடர்ந்து நிற்க மாட்டான். ಅವನು ಅದರಲ್ಲಿ ಮುಂದುವರಿಸಿಕೊಂಡು ಹೋಗುವುದಿಲ್ಲ. அவன் எப்படியானாலும் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று முயற்சிப்பான். ಅವನು ಅದರಿಂದ ಹೇಗಾದರೂ ಹೊರಗಡೆ ಬರಬೇಕೆಂದು ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಿರುತ್ತಾನೆ. இதுதான் ஒரு நீதிமானுக்கும் ஒரு துன்மார்க்கனுக்கும் இருக்கிற வித்தியாசம். ಇದುವೇ ಒಂದು ನೀತಿವಂತನಿಗೂ ದುಷ್ಟನಿಗೂ ಇರುವಂತ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸ. இதுதான் தேவனை அறிந்தவனுக்கும் தேவனை அறியாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசம். ಇದುವೇ ದೇವರನ್ನು ತಿಳಿದವರಿಗೂ ದೇವರನ್ನು ತಿಳಿದವರು ಇರುವಂತ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸ. அதுதான் தேவனை விசுவாசிக்கிறவனுக்கும் தேவன் மேல் விசுவாசம் இல்லாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசம். ದೇವರನ್ನು ನಂಬುವವರಿಗೂ ದೇವರು ನಂಬದ ಇರುವವರಿಗೂ ಇರುವಂತ ವ್ಯತ್ಯಾಸ. தேவன் அந்த வித்தியாசத்தை தெளிவாக அவருடைய பிள்ளைகள் மத்தியிலே காட்டுகிறார். ದೇವರು ಆ ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಕ್ಕಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತುಂಬಾ ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ಅದನ್ನು ತೋರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஒரு நீதிமான் விழுந்து போனால் அங்கே கைகொட்டி சிரிக்கிறவர்கள் அநேகர். ಒಬ್ಬ ನೀತಿವಂತನು ಬಿದ್ದರೆ ಅದನ್ನು ನೋಡಿ ಕೈತಟ್ಟಿ ನಗುವವರು ಅನೇಕರು. ஒரு நீதிமான் விழுந்து போனால் அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள் அநேகர். ನೀತಿವಂತನು ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದರೆ ಅವನಿಗೆ ಆಲೋಚನೆ ಹೇಳುವವರು ಅನೇಕರು ಇರುತ್ತಾರೆ. ஒரு நீதிமான் விழுந்து போனால் சுற்றி இருக்கிறவர்கள் யாருமே இரக்கம் பாராட்ட மாட்டார்கள். ಒಬ್ಬ ನೀತಿವಂತನು ಬಿದ್ದರೆ ಸುತ್ತಲಿರುವವರು ಯಾರು ಅವನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವುದೇ ಇಲ್ಲ. அவனுக்கு இது வேண்டும். ಆತನಿಗೆ ಅದು ಬೇಕಿದೆ. எவ்வளவு ஆட்டம் ஆடினான், ಅವನು ಎಷ್ಟು ಆಟ ಆಡಿದ್ದಾನೆ. ஆகையினால் தான் அவன் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறான் என்று ஜனங்கள் சொல்லுவார்கள். ಆಗಿದ್ದರೆ ಅವನು ಆಗಿರುವುದರಿಂದ ಅವನು ಆ ಕಷ್ಟವನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತಾನೆ ಎಂದು ಜನರು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனால் தேவன் அப்படி சொல்ல மாட்டார். ಆದರೆ ದೇವರು ಆ ರೀತಿ ಹೇಳುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. தேவன் தன்னுடைய பிள்ளைகளின் மேல் எப்பவும் கருணை உள்ளவராய் இருக்கிறார். ದೇವರು ತನ್ನ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಯಾವಾಗಲೂ ಕರುಣೆ ಉಳ್ಳವನಾಗಿರುತ್ತಾನೆ. சங்கீதம் 103 வசனம் 8 நாம் வாசித்து பார்ப்போமானால், Psalm 103 verse 8. 103ನೇ ಕೀರ್ತನೆ 8ನೇ ವಚನ. ಯಾವನು ಕನಿಕರವು ದಯೆಯು ದೀರ್ಘ ಶಾಂತಿಯು ಪೂರ್ಣ ಪ್ರೀತಿಯು ಉಳ್ಳವನು. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. யாகுவா உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அதாவது நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மிடத்திலே ஒரு தவறை கண்டுபிடித்த உடனே தண்டிக்கிறவர் அல்ல. ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತ ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ತಪ್ಪು ಕಂಡುಹಿಡಿದ ತಕ್ಷಣ ಅವನು ನಮ್ಮನ್ನು ದಂಡಿಸುವುದಿಲ್ಲ. இப்ப இந்த வசனத்திலேயே நீங்க பாருங்க, ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೀವು ನೋಡಿರಿ, அவர் உருக்கம் நிறைந்தவர், ಆತನು ಕನಿಕರ ಉಳ್ಳವನು, அவர் இரக்கம் உள்ளவர், ಆತನು ದಯೆ ಉಳ್ಳವನು, அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், ಆತನು ದೀರ್ಘ ಶಾಂತಿ ಉಳ್ಳವನು, மிகுந்த கிருபை உள்ளவர். ಅವನು ಪೂರ್ಣ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವನು. இத்தனையும் எதற்கு வேண்டும் அவருக்கு? ಇಷ್ಟು
இவைகளில் ஏதாகிலும் ஒன்று இருந்தாலே போதாதா? ಇದರಲ್ಲಿ ಯಾವುದಾದರೂ ಒಂದಿದ್ದರೆ ಸಾಕಲ್ಲವೇ? என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அந்த ஒரே ஒரு ஜெபம் நமக்கு போதும் அல்லவா? ನನ್ನ ಮೇಲೆ ಕರುಣೆ ಉಳ್ಳವರಾಗಿರಿ ಎಂದು ಒಂದೇ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಸಾಕಲ್ಲವೇ? ஆனால் அவர் இத்தனை குணங்கள் உள்ளவராய் இருக்கிறார். ಆದರೆ ಆತನು ಇಷ್ಟು ಸ್ವಭಾವ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. வெறும் மனதுருக்கம் உள்ளவர் மட்டுமல்ல, ಆತನು ಕನ್ನಿಕರ ಉಳ್ಳವನು ಮಾತ್ರವಲ್ಲ, வெறும் இரக்கம் உள்ளவர் மட்டுமல்ல, ಆತನು ಬರೀ ದಯೆ ಉಳ್ಳವನು ಮಾತ್ರವಲ್ಲ, வெறும் நீடிய சாந்தம் உள்ளவரும் அல்ல. ಆತನು ಬರೀ ದೀರ್ಘ ಶಾಂತ இப்ப இந்த ಉಳ್ಳವನು. நீடிய சாந்தம் எல்லாம் எதற்கு வேண்டும்? ದೀರ್ಘ ಶಾಂತ ಏನಕ್ಕೆ ಬೇಕಾಗಿದೆ? எதற்காக நீடிய சாந்தம் வேண்டும் அவருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வந்துருவான், அல்லது நாளைக்கு வந்துருவான், அல்லது ஒரு மாசத்துல வந்துருவான், அல்லது ஒரு வருஷத்திலேயாவது வந்துருவான் என்று சொல்லி தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில், அதாவது விழுந்து போன பிள்ளைகளுடைய விஷயத்துல, நல்லா இருக்கிறவன் மேல நீடிய சாந்தமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நல்லா இருக்கிறவங்க மேல அவன் நல்லாதான் இருக்கிறான் அப்படின்னா அவன் பேர்ல நீடிய சாந்தமா இருந்து என்ன பிரயோஜனம்? ದೇವರ ಮಕ್ಕಳು ಕೆಳಗೆ ಬಿದ್ದ ಮೇಲೆ ಆತನು ಇವತ್ತು ಬರುತ್ತಾನೆ, ನಾಳೆ ಬರುತ್ತಾನೆ, ಇಲ್ಲ ಒಂದು ತಿಂಗಳು ಒಂದು ವರ್ಷ ಕಳೆದಾದರೂ ಬರುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ದೀರ್ಘ ಶಾಂತ ಉಳ್ಳವನಾಗಿ ಅವರಿಗೋಸ್ಕರ ಕಾದುಕೊಂಡಿರುತ್ತಾನೆ. எதற்காக நீடிய சாந்தம் அவருக்கு தேவைப்படுகிறது? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನಿಗೆ ದೀರ್ಘ ಶಾಂತಿಯು ಬೇಕಾಗಿದೆ? ஒரு பாவிக்காக தேவன், அதாவது ஒரு துன்மார்க்கனுக்காக தேவன் இப்படி காத்திருப்பதில்லை. ಒಬ್ಬ ದುಷ್ಟನಿಗೋಸ್ಕರ ದೇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಕಾದುಕೊಂಡಿರುವುದಿಲ್ಲ. ஆனால் ஒரு நீதிமான் பாவத்தில் விழுந்து போவானானால் ಆದರೆ ಒಬ್ಬ ನೀತಿವಂತನ ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋದರೆ தேவன் அவன் திரும்பி வருவதற்காக காத்திருக்கிறார். ದೇವರು ಆತನ ತಿರುಗಿ ಬರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೀರ್ಘ ಶಾಂತನಾಗಿ அப்ப ಕಾದುಕೊಂಡಿರುತ್ತಾನೆ. நீதிமான் ஒரு பாவத்தில் விழுந்து விட்டால் அவனுடைய கணக்கு அதோடு முடிந்து போவதில்லை. ನೀತಿವಂತನು ಒಂದು ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದರೆ ಅವನ ಲೆಕ್ಕ ಅಲ್ಲಿಗೆ ಮುಗಿಯುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. அந்த நீதிமான் திரும்பி வருவதற்காக யாகுவா காத்து கொண்டு நிற்பார். ಆ ನೀತಿವಂತನು ತಿರುಗಿ ಬರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಯಾಕೋವ ಕಾಯುತ್ತಿರುತ್ತಾನೆ. அதற்கு என்ன காரணம்? ಅದಕ್ಕೇನು ಕಾರಣ? ஏனால் அந்த நீதிமானை தேவன் தன்னுடைய விலை மதிக்க முடியாத ரத்தத்தை சிந்தி சம்பாதித்திருக்கிறார். ಏಕೆಂದರೆ ಆ ನೀತಿವಂತನಿಗೋಸ್ಕರ ಆತನು ಬೆಲೆ ಕಟ್ಟಲಾರದ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ ಆತನನ್ನು ಬಿಡಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. அவன் அந்த ரத்தத்தை விசுவாசிக்கிறான். ಅವನು ಆ ರಕ್ತವನ್ನು ನಂಬುತ್ತಾನೆ. அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தார் என்று அவன் நம்புகிறான். ಆತ ನನಗೋಸ್ಕರ ಜೀವನ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವನು ನಂಬುತ್ತಾನೆ. அவர் மரித்ததோடு மட்டுமல்ல, எனக்காக அவர் உயிர் தெழுந்தார் என்று அவன் முழுவதுமாக நம்புகிறான். ಆತನು ಸತ್ತಿದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, ನನಗೋಸ್ಕರ ಪೂರ್ಣವಾಗಿ ಎದ್ದಿದ್ದಾನೆ ಎಂದು ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಂಬಿದ್ದಾನೆ. ஆனால் ಇவ்வளவு தூரம் ஒரு நம்பிக்கை உள்ள மனிதன் ಇಷ್ಟು ತನಕ ಆತನ ನಂಬಿಕೆಯಿಂದ அவன் ಇರುವಾಗ ரட்சிக்கப்பட்ட பின்பு கூட, ಆತನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಮೇಲೆಯೂ ಕೂಡ, அவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு கூட, ಆತನು ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿದ ಮೇಲೆಯೂ ಕೂಡ சில சந்தர்ப்பங்களில் சில சூழ்நிலைகளிலே அவன் விழுந்து போக நேரிடுகிறது. ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಕೆಲವು ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ಆತನು ಬಿದ್ದು ಹೋಗುವ ಹಾಗೆ ಆಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த விஷயம், தாவீது என்கிறவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರುವ ವಿಷಯ, ದಾವೀದ ಎಂಬುವವನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்கே ரெண்டு பேரை நாம் பார்க்கிறோம், ஒன்று தாவீது, இன்னொன்று சவுல். ಇಲ್ಲಿ ನಾವು ಇಬ್ಬರನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ, ಒಬ್ಬನು ದಾವೀದ ಮತ್ತೊಬ್ಬನು ಸೌಲನು. இப்ப சவுலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான், ಸೌಲನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟವನೇ, தாவீதும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். ದಾವೀದನು ಸಹ ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟವನೇ. ஆனால் ரெண்டு பேரும் நீதிமான்கள் அல்ல. ಆದರೆ ಇಬ್ಬರು ನೀತಿವಂತರಲ್ಲ. சவுல் துன்மார்க்கன், ಸೌಲನು ದುಷ್ಟನು, அவன் தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காதவன். ಅವನು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಘನಪಡಿಸಲಿಲ್ಲ. ஆனால் தாவீது அப்படி அல்ல. ಆದರೆ ದಾವೀದನು ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. அவன் தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவன். ಆತನು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಡುಗುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சவுல் எத்தனையோ முறை தேவனுடைய அபிஷேகத்தை விட்டு விலகினார். ಸೌಲನು ಎಷ್ಟೋ ಸಲ ದೇವರ ಅಭಿಷೇಕವನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿದ್ದಾನೆ. தீர்க்கதரிசி போய் அவருக்கு உணர்த்தினார், நீ தவறு செய்கிறாய் என்று சொன்னார். ಪ್ರವಾದಿ ಹೋಗಿ ಆತನಿಗೆ ಎಚ್ಚರಿಸುತ್ತಾನೆ, ನೀನು ತಪ್ಪು ಮಾಡಿರುತ್ತೀಯ ಎಂಬುದಾಗಿ. அப்பொழுது அவர் மனம் திரும்புவதாக நடந்து கொண்டார். ಆಗ ಆತನು ತನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾ ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஆனாலும் தொடர்ந்து தேவனுக்கு விரோதமான காரியங்களையே அவர் செய்து கொண்டு வந்தார். ಆದರೆ ಆತನು ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನೇ ಮುಂದುವರಿಸುತ್ತಿರುತ್ತಾನೆ. அவருடைய கடைசி நேரத்தில் கூட ಆತನ ಕಡೆಯ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಕೂಡ அவர் பாவம் செய்தார். ಆತನು ಪಾಪವನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ. அந்த கடைசி நிமிஷத்தில் ஆகிலும் தேவனிடத்தில் திரும்பி அவருடைய இரக்கத்தை அவர் கேட்டிருப்பாரானால், ಆ ಕಡೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ ದೇವರ ಕಡೆ ತಿರುಗಿಕೊಂಡು ಆತನ ಕರುಣೆಯನ್ನು ಅವನು ಕೇಳಿರುವುದಾದರೆ தேவன் கண்டிப்பாக அவருக்கு இரக்கம் பாராட்டி இருப்பார். ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರು ಆತನಿಗೆ ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸುತ್ತಿದ್ದನು. ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. ಆದರೆ ಆತನು ಆ ರೀತಿ
அந்த கடைசி நிமிஷத்தில் கூட குறி சொல்லுகிற ஸ்திரீயை தேடி போனார் ಆ அவர். ಕಡೆ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ ಅವನು ಶಕುನಿ ನೋಡುವವರ ಬಳಿಗೆ ಅವನು ಹೋಗುತ್ತಾನೆ. அவன் தேவனுக்காக காத்திருந்து தேவனுடைய வார்த்தைக்காக அவன் காத்திருக்கவில்லை. ಅವನ ದೇವರಿಗೋಸ್ಕರವೋ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೋಸ್ಕರವೋ ಅವನು ಕಾಯ್ಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. அந்த கடைசி நெருக்கப்படுகிற சூழ்நிலையிலே அவன் குறி சொல்லுகிற ஸ்திரீயை நோக்கி போனான். ಕಡೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ ಅವನು ಕಣಿ ಹೇಳುವವರ ಬಳಿಗೆ ಹೋಗುತ್ತಾನೆ. அப்ப இதுதான் அந்த துன்மார்க்கனுடைய அடையாளம். ಇದುವೇ ದುಷ್ಟನ ಗುರುತಾಗಿರುತ್ತದೆ. இப்ப கடைசி நிமிஷத்தில் கூட அவன் தேவனிடத்தில் திரும்ப அவனுக்கு மனம் இல்லாமல் போய்விட்டது. ಕಡೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳಲು ಅವನಿಗೆ ಮನಸ್ಸು ಬರಲಿಲ್ಲ. ஆகையினாலே அவன் ரட்சிக்கப்படவில்லை. ಆದ್ದರಿಂದ ಆತನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿಲ್ಲ. ஆனால் அவனை போலவே அபிஷேகம் பண்ணப்பட்டு அவனிடத்திலேயே ராஜாவாக இருந்த தாவீதோ ಅವನ ಬಳಿಯಲ್ಲೇ ಅದೇ ರೀತಿ ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟು ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದ ದಾವೀದನು அந்த தாவீதும் பாவம் செய்தான். ಆ ದಾವೀದನು ಸಹ ಪಾಪ ಮಾಡಿದನು. ஒரு முறை அல்ல பல முறை பாவம் செய்தான். ಒಂದು ಸರಿ ಅಲ್ಲ ಹಲವು ಬಾರಿ ಆತನು ಪಾಪ ಮಾಡಿದ್ದಾನೆ. ஆனால் ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் பொழுதும் ಪ್ರತಿಯೊಂದು ಸಲನೂ ಆತನ ಪಾಪ ಮಾಡುವಾಗಲೂ அவன் உணர்த்தப்பட்ட பொழுது ಆತನು ಅದನ್ನು ಮನಸ್ಸು ತಿಳಿಸಿಕೊಂಡು அவன் அதற்கு எதிராக நியாயங்கள் ஒன்றும் சொல்லாதபடிக்கு ಅದಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಅವನು ನ್ಯಾಯವನ್ನು ಹೇಳದೆ முற்றிலுமாக தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். ಅವನು ಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾದನು. நீரே எனக்கு தஞ்சம் என்று அவருடைய பாதத்தில் விழுந்து விட்டான். ನೀನೇ ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ ಎಂಬುದಾಗಿ ಆತನ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದನು. என்னை மனுஷருடைய கையில் ஒப்பு கொடுக்காதபடிக்கு நான் உம்முடைய கையில் விழட்டும் என்று சொல்லி தேவனிடத்திலே தன்னை அர்ப்பணித்தான். ಮನುಷ್ಯರ ಕೈಗೆ ನಾನು ಒಪ್ಪಿಸದ ಹಾಗೆ ನಿನ್ನ ಕೈಗಳಲ್ಲಿ ಬಿಡುತ್ತೇನೆ ಎಂದು ಆತನು ಪೂರ್ತಿಗೆ ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அந்த அபிஷேகத்தை எனக்கு திரும்ப தாரும் என்று போராடி தேவனிடத்திலே ஜெபித்தான். ಆ ಅಭಿಷೇಕವನ್ನು ಮತ್ತೆ ನನಗೆ ಕೊಡು ಎಂದು ಆತನು ಹೋರಾಡಿ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದನು. அப்ப தேவன் அவனை நேசித்தார். ಆಗ ದೇವರು ಆತನನ್ನು ಪ್ರೀತಿಸಿದನು. அவனை மீண்டும் அவனுடைய இடத்திற்கு கொண்டு வந்தார். ಮತ್ತೆ ಅವನ ಸ್ಥಳಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದನು. மீண்டும் அவனை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்தார். ಮತ್ತೆ ಅವನ ಮುಖಾಂತರ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದನು. இது தாவீது பாவம் செய்ததினால் வந்த காரியங்கள். ಇದು ದಾವೀದನು ಪಾಪ ಮಾಡಿದರಿಂದ ಬಂದಂತ ಕಾರ್ಯಗಳು. ஆனால் தேவன் நெருக்கத்திலே ஒரு முறை தாவீதோடு எப்படி இடைப்படுகிறார்? ದೇವರು ಒಂದು ಸಲ ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ದಾವೀದನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಗೆ ಇರುತ್ತಾನೆ? அந்த தாவீது மிகவும் நெருக்கப்படுகிறார். ದಾವೀದನು ತುಂಬಾ ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ಸಿಲುಕಿಕೊಂಡಿದ್ದನು. அந்த இக்கட்டு நிலையில எல்லாரும் அவர் மேல் கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று நிற்கிறார்கள். ಆ ಇಕ್ಕಟ್ಟಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಆತನ ಮೇಲೆ ಕಲ್ಲೆಸೆದು ಕೊಲ್ಲಬೇಕು ಎಂದಿದ್ದರು. ஆனால் அங்கே தாவீது எடுத்த தீர்மானம் என்ன? ಅಲ್ಲಿ ದಾವೀದ ತೆಗೆದುಕೊಂಡಂತ ತೀರ್ಮಾನವಾದರೂ ಏನು? வேதம் சொல்லுகிறது அந்த நிலையிலும் அவர் தன் தேவனாகிய யாகுவாவையே சார்ந்து கொண்டான் என்று சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ಅಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅವನು ದೇವರಾದ ಯಾಹೋವನನ್ನೇ ಆತನು ಆತುಕೊಂಡನು ಎಂಬುದಾಗಿ. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம், 1 Samuel chapter 30 verse 6. ಒಂದು ಸಾಮ್ಯಲಿನ ಪುಸ್ತಕ 30ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನ. ಇದಲ್ಲದೆ ಜನರು ತಮ್ಮ ಗಂಡು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬಹಳವಾಗಿ ನೊಂದುಕೊಂಡು ದಾವೀದನನ್ನು ಕಲ್ಲೆಸೆದು ಕೊಲ್ಲಬೇಕೆಂದಿದ್ದರಿಂದ ಅವನು ಬಲು ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ಬಿದ್ದನು. ಆದರೂ ಅವನು ತನ್ನ ದೇವರಾದ ಯಾಕೋಬನಲ್ಲಿ ತನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿಕೊಂಡನು. ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய யாகோவாவுக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் இருக்கிற அந்த வித்தியாசத்தை பாருங்க. நீதிವಂತನಿಗೂ ದುಷ್ಟನಿಗೂ ಇರುವಂತ ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ನೋಡಿರಿ. சோ அபிஷேகம் பெற்றவர்களில் கூட நீதிமானும் துன்மார்க்கனும் இருக்க முடியும். ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟವರಲ್ಲಿ ಕೂಡ ದುಷ್ಟನೂ ನೀತಿವಂತನೂ ಇರುತ್ತಾರೆ. ஏன்னா மற்ற சீஷர்களை போலவே யூதாஸ் காரியத்தும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ಬೇರೆ ಶಿಷ್ಯರುಗಳ ಹಾಗೆಯೇ ಯೂದಾಸ್ ಕಾರಿಯತು ಕೂಡ ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟವನು. ஆனால் அவன் துஷ்டனா இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ಆದರೂ ಆತನು ದುಷ್ಟನಾಗಿದ್ದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. சோ நீதிமான் பேரில் எப்பொழுதும் தேவன் கண்ணோக்கமாகவே இருக்கிறார். ನೀತಿವಂತನ ಮೇಲೆ ದೇವರು ಯಾವಾಗಲೂ ದೃಷ್ಟಿ ಆಯುವನಾಗಿರುತ್ತಾನೆ. ஒரு நீதிமான் கீழே விழுந்தால் என்ன நடக்கும்? ಒಬ್ಬ ನೀತಿವಂತನ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದರೆ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ? மீகா என்கிற புஸ்தகத்துக்கு நாம் திருப்பலாம். மீகா 7ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ಮೀಕನ ಪುಸ್ತಕ
ಏಳನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಚನ. ಹ್ಮ್. ನಾನಂತೂ ಯಾವನನ್ನು ಎದುರು ನೋಡುವೆನು, ನನ್ನ ರಕ್ಷಕರ ದೇವರನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳುವೆನು, ನನ್ನ ದೇವರು ನನ್ನ ಕಡೆಗೆ ಕಿವಿಗೊಡುವನು. ஹல்லேலூயா. நானோவென்றால் யாகுவாவை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். ஹல்லேலூயா. இங்கே இந்த தீர்க்கதரிசி மிகவும் நெருக்கப்படுகிறார். ಈ ಪ್ರವಾದಿ ತುಂಬಾ ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. எந்த அளவுக்கு நெருக்கப்படுகிறார் என்றால், ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಆತನ ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿದ್ದಾನೆ ಎಂದರೆ, சிநேகிதனை நம்ப முடியவில்லை, ಸ್ನೇಹಿತರನ್ನು ನಂಬಲು ಆಗಲಿಲ್ಲ. வழிகாட்டியை ஐந்தாம் வசனத்தை வாசிக்கலாம். 5-6 வசனங்களை வாசிக்கலாம். 5 and 6. ಮಿತ್ರನನ್ನು ನಂಬಬೇಡ. மீகா chapter 7 verses 5 and 6. ಮಿತ್ರನನ್ನು ನಂಬಬೇಡ. ಆಪತ್ತಿನಲ್ಲಿ ಭರವಸೆ ಬಿಡದಿರು. ನಿನ್ನ ಎದೆಯ ಮೇಲೆ ಉರುಗುವವಳಿಗೂ ನಿನ್ನ ಬಾಯ ಬಾಗಿಲನ್ನು ಭದ್ರವಾಗಿ ಇಟ್ಟುಕೋ. ಮಗನನ್ನು ತಂದೆಯನ್ನು ಚಿತ್ರೀಕರಿಸುತ್ತಾನೆ, ಮಗಳು ತಾಯಿಗೆ ಎದುರೇಳುತ್ತಾಳೆ, ಸೊಸೆಯು ಅತ್ತೆಯನ್ನು ವಿರೋಧಿಸುತ್ತಾಳೆ. ಹೀಗೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಅವನ ಮನೆಯವರೇ ವೈರಿಗಳಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. இப்ப தீர்க்கதரிசியுடைய நிலைமை என்னவென்று பாருங்க. ಈ ಪ್ರವಾದಿಯ ಪರಿಸ್ಥಿತಿ ಏನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. அவரால் யாரையும் அவரால் நம்ப முடியவில்லை, ಯಾರನ್ನು ಆತನು ನಂಬಲು ಆಗಲಿಲ್ಲ, யாரும் அவருக்கு நம்பிக்கையாகவும் இருக்கவில்லை. ಯಾರು ಈತನಿಗೆ ನಂಬಿಕೆಯುಳ್ಳವರಾಗಿ ಇರಲಿಲ್ಲ. எல்லாரும் சொந்த மகன் கூட அவரை கனவீனப்படுத்துகிறார். ಸ್ವಂತ ಮಗನನ್ನು ಆತನನ್ನು ಘನಪಡಿಸಲಿಲ್ಲ. அவனுடைய வீட்டாரே அவருக்கு சத்துருக்களாய் மாறிவிடுகிறார்கள். ಅವರ ಮನೆಯವರೇ ಅವರಿಗೆ ಶತ್ರುಗಳಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾರೆ. இந்த சூழ்நிலையிலே மீகா என்ன அறிக்கை செய்கிறார் என்று பாருங்க. ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಮೀಕಾ ಯಾವ ರೀತಿ ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. நானோவென்றால் யாகுவாவை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், ನಾನಂತೂ ಯಾಕೋನನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಾ ನನ್ನ ರಕ್ಷಕ ದೇವರನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳುವೆನು, என் தேவன் என்னை கேட்டருளுவார். ದೇವರು ನನ್ನ ಕಡೆಗೆ ಕಿವಿಗೊಡುವನು. என் சிநேகிதர்கள், எனக்கு வேண்டியவர்கள், என் சகோதரர்கள், என்னுடைய சொந்த வீட்டார் அனைவரும் எனக்கு விரோதமாக வந்த பொழுதும் கூட, ನನ್ನ ಮಿತ್ರರು, ನನ್ನ ಮನೆಯವರು, ನನ್ನ ಬಂಧುಗಳು ಎಲ್ಲರೂ ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬಂದರೂ ಕೂಡ நான் என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், ನಾನು ನನ್ನ ರಕ್ಷಕರ ದೇವರನ್ನು ಕಾಯ್ದುಕೊಂಡಿರುವೆನು. என் தேவன் என்னை கேட்டருளுவார். ದೇವರು ನನ್ನ ವಿಜ್ಞಾಪನೆಗೆ ಕಿವಿಗೊಡುವನು. இதுதான் ஒரு நீதிமானுக்குள்ள அவகாசம். ಇದುವೇ ಒಬ್ಬ ನೀತಿವಂತರಿಗೆ ಸಿಗುವಂತ ಅವಕಾಶ. ஒரு நீதிமான் இக்கட்டு நேரத்தில் இப்படித்தான் செய்வான். ಒಬ್ಬ ನೀತಿವಂತರು ಇಕ್ಕಟ್ಟಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆனால் துன்மார்க்கர்கள் என்ன செய்வார்கள்? ಆದರೆ ದುಷ್ಟರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 8. ನನ್ನ ಶತ್ರುವೇ, ನನ್ನ ವಿಷಯದಲ್ಲಿ ಹಿಗ್ಗಬೇಡ, ನಾನು ಬಿದ್ದಿದ್ದರೂ ಹೇಳುವೆನು, ಕತ್ತಲಲ್ಲಿ ಕೂತಿದ್ದರೂ ಯಾಕೋನು ನನಗೆ ಬೆಳಕಾಗಿರುವನು. ஹல்லேலூயா. என் சத்துருவே, எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் யாகுவா எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா. ஒரு நீதிமான், ஒரு துன்மார்க்கன் விழுந்தால் யாரும் அதை பற்றி கவலையே பட மாட்டார்கள். ಒಬ್ಬ ದುಷ್ಟನು ಬಿದ್ದರೆ ಯಾರು ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಚಿಂತಿಸುವುದಿಲ್ಲ. ஆனால் ஒரு நீதிமான் ஒரு சின்ன தவறு செய்தால் போதும், ಒಬ್ಬ ನೀತಿವಂತನು ಒಂದು ಚಿಕ್ಕ ತಪ್ಪು ಮಾಡಿದರೆ ಸಾಕು, எல்லாருடைய கண்களும் அவன் மேல் இருக்கும், ಎಲ್ಲರ ಕಣ್ಣುಗಳು ಆತನ ಮೇಲೆಯೇ ಇರುತ್ತವೆ, எல்லாரும் அவனை கொத்தி விடுவார்கள். ಎಲ್ಲರೂ ಅವರನ್ನು ಕುಕ್ಕುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஆமா, ஒரு நீதிமான் மட்டும் விழுந்தால் மிக கடினமான ஒரு விஷயம் அது. ನೀತಿವಂತನು ಬಿದ್ದರೆ ಅದು ತುಂಬಾ ಕಷ್ಟಕರವಾದ ವಿಷಯವಾಗಿರುತ್ತದೆ. ஒரு நீதிமான் விழுந்தால் அவனுடைய சொந்த வீட்டுக்காரர்களே சத்துருக்களாகி விடுவார்கள். ನೀತಿವಂತನು ಬಿದ್ದರೆ ಅವನ ಸ್ವಂತ ಮನೆಯವರೇ ಅವನಿಗೆ ವೈರಿಗಳಾಗಿರುತ್ತಾರೆ. ஒருவனுக்கு ஒரு கஷ்ட காலம் வருமானால் அவனுடைய நண்பர்கள் அவனுக்கு விரோதியாய் மாறிவிடுவார்கள். ಅವನಿಗೆ ಒಂದು ಕಷ್ಟಕಾಲ ಬಂದರೆ ಅವನ ಸ್ನೇಹಿತರೇ ಅವನಿಗೆ ಶತ್ರುವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾರೆ. அவனுடைய சொந்தங்கள் அந்த நேரத்தில் அவனுக்கு உதவி செய்வதற்கு பதில் அவனை பரிகாசம் பண்ண ஆரம்பித்து விடுவார்கள். ಅವನ ಬಂಧುಗಳು ಅಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವುದನ್ನು ಬಿಟ್ಟು ಅವರನ್ನು ಪರಿಹಾಸ್ಯ ಮಾಡುತ್ತಾರೆ. இன்னும் எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளவு கஷ்டப்படுத்துவார்கள். ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಕಷ್ಟಪಡಿಸಲು ಸಾಧ್ಯವೋ ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಕಷ್ಟಪಡಿಸುತ್ತಾರೆ. அவன் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவுக்கே போகக்கூடிய அளவுக்கு அவனை துரத்தி விடுவார்கள். ಅವನ ಜೀವನದ ಅಂತ್ಯಕ್ಕೆ ಹೋಗುವ ತನಕ ಅವರನ್ನು ಅವರು ಓಡಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. இவர்களுக்கு சந்தோஷமும் வருமா? துன்மார்க்கனுக்கு சந்தோஷம் வருமா? ದುಷ್ಟನಿಗೆ ಅದು ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತದೆ. அப்ப நீதிமான் விழுந்தால் துன்மார்க்கருக்கு சந்தோஷம் வரணும். ನೀತಿವಂತನು ಬಿದ್ದರೆ ದುಷ್ಟನಿಗೆ ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತದೆ. ஆனால் சகோதரர்களுக்கு சந்தோஷம் வரலாமா? ಆದರೆ ಸಹೋದರರಿಗೆ ಸಂತೋಷ ಬರಬೇಕಾ? சொந்தங்களுக்கு சந்தோஷம் வரலாமா? ಬಂಧುಗಳಿಗೆ
ಬರಬೇಕಾ? சொந்த வீட்டாருக்கு சந்தோஷம் வரலாமா? ಸ್ವಂತ ಮನೆಯವರಿಗೆ ಸಂತೋಷ ಬರಬೇಕಾ? ஆனால் வரும் என்று வசனம் சொல்லுகிறது. ಆದರೆ ಆ ರೀತಿ ಬರುತ್ತದೆ ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. நீ நீதிமானா இருந்தால் உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்களாய் மாறி ನೀ விடுவார்கள். ನೀತಿವಂತನಾಗಿದ್ದರೆ ನಿನ್ನ ಮನೆಯವರೇ ನಿನಗೆ ವೈರಿಗಳಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾರೆ. உனக்கு ஒரு ஆபத்து வந்தால் எல்லாரும் உன்னை பரிகாசம் பண்ணுவார்கள். ನಿನಗೆ ಒಂದು ಆಪತ್ತು ಬಂದರೆ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ನಿನ್ನನ್ನು ಪರಿಹಾಸ ಮಾಡುತ್ತಾರೆ. எல்லாரும் உனக்கு ஆலோசனை சொல்லுவார்கள். ಎಲ್ಲರೂ ನಿನಗೆ ಆಲೋಚನೆ ಹೇಳುವವರಾಗಿರುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் பாருங்க, ಆದರೆ ಪ್ರವಾದಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. என் சத்துருவை எனக்கு விரோதமாக நீ சந்தோஷப்படாதே, ನನ್ನ ಶತ್ರುವೇ, ನನ್ನ ವಿಷಯದಲ್ಲಿ ಹಿಗ್ಗಬೇಡ. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ನಾನು ಬಿದ್ದರೂ ಹೇಳುವೆನು. நான் இன்றைக்கு விழுந்திருக்கிறேன், ನಾನು ಈ ದಿನ ಬಿದ್ದಿದ್ದೇನೆ. நான் இன்னைக்கு விழுந்திருக்கிறேன்னு சொல்லி என்ன பார்த்து நீ சந்தோஷப்பட்டு கொண்டிருக்காதே. ನಾನು ಈ ದಿನ ಬಿದ್ದಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿ ನನ್ನ ನೋಡಿ ನಗಬೇಡ. நான் நிச்சயமாக எழுந்திருப்பேன். ನಾನು ಖಂಡಿತವಾಗಿ ಎದ್ದೇಳುವೆನು. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, ಏಕೆಂದರೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். ನೀತಿವಂತನು 7 ಸಾರಿ ಬಿದ್ದರೂ ಮತ್ತೆ ಹೇಳುವನು. ஆகையினால் நான் எழுந்திருப்பேன். ಆದ್ರಿಂದ ನಾನು ಎದ್ದೇಳುವೆನು. என்றைக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ಯಾವಾಗಲೂ ಒಂದೇ ರೀತಿ ಇರುವುದಿಲ್ಲ. இன்றைக்கு எனக்கு நீ சமாதானத்தை தராமல் இருந்தாலும் பரவாயில்லை, ಈ ದಿನ ನನಗೆ ಸಮಾಧಾನ ಕೊಡದಿದ್ದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. ஒரு நாளிலே தேவன் என்னை சமாதானப்படுத்துவார். ಒಂದು ದಿನ ದೇವರು ನನ್ನನಿಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ஒரு நாளிலே தேவன் எனக்கு ஆறுதலை தருவார். ಒಂದು ದಿನ ದೇವರು ನನ್ನನ್ನು ಸಂತೈಸುತ್ತಾನೆ. நான் உன்னிடத்தில் ஆறுதலை எதிர்பார்த்தது என்னுடைய தவறு. ನಾನು ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಸಂತೈಸಲಿಕ್ಕೆ ನನ್ನ ಎದುರು ನೋಡಿದ್ದು ತಪ್ಪು. நான் என் தேவனிடத்தில் ஆறுதலை எதிர்பார்த்திருக்க வேண்டும். ನಾನು ನನ್ನ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನನ್ನ ಸಂತೈಸಲಿಕ್ಕೆ அதை நான் உணர்ந்து கொண்டேன். ನಾನು ಅದನ್ನು ಅರಿತಿದ್ದೇನೆ. இப்பொழுது நான் தேவனை நோக்கி பார்த்திருக்கிறேன். ಈಗ ನಾನು ದೇವರನ್ನು ನೋಡಿ ಕಾದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. என் ரட்சிப்பின் தேவனுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். ನನ್ನ ರಕ್ಷಣೆಯ ದೇವರನ್ನು ನಾನು ಕಾದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. ஆகையால் அவர் எப்பொழுதும் என்னை விழுந்திருக்க விட்டிருக்க மாட்டார். ಆತನ ಎಂದಿಗೂ ನನ್ನನ್ನು ಬಿದ್ದಿರಲು ಆತನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. நிச்சயமாக அவர் என்னை தூக்கி எடுப்பார். ಖಂಡಿತವಾಗಲೂ ಆತನು ನನ್ನನ್ನು ಎಬ್ಬಿಸುವನು. என் நிலைமை மாறும். ನನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை பரிகாசம் பண்ணின உங்கள் எல்லாருக்கும் முன்பாக தேவன் என்னை சாட்சியாக நிறுத்தி வைப்பார். ಆಮೆನ್. ನನ್ನನ್ನು ಪರಿಹಾಸ ಮಾಡಿದವರ ಮುಂದೆ ದೇವರು ನನ್ನನ್ನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾನೆ. என்னை கஷ்டப்படுத்தினவர்கள் அத்தனை பேருக்கு முன்பாக தேவன் என்னை சாட்சியாக நிறுத்தி வைப்பார். ನನ್ನನ್ನು ಕಷ್ಟಪಡಿಸಿದವರ ಎಲ್ಲರ ಮುಂದೆ ದೇವರು ನನ್ನನ್ನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾನೆ. அதுவும் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கும்படியாக தேவன் என்னை மாற்றுவார். ನನಗೆ ಕಷ್ಟ ಕೊಟ್ಟವರಿಗೆ ನಾನು ಸಂತೈಸಿದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ನನ್ನನ್ನು ನಿಲ್ಲಿಸುತ್ತಾನೆ. ஏனெனில் தேவன் என்னை ஆசீர்வதிக்கும் பாத்திரமாய் மாற்றி இருக்கிறார். ದೇವರು ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವ ಪಾತ್ರವನ್ನಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆகையால் இப்பொழுது விழுந்திருக்கிறேன் என்று சொல்லி என் சத்துருவே நீ சந்தோஷப்படாதே. ಆದ್ದರಿಂದ ಈಗ ಬಿದ್ದಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿ ನನ್ನ ಶತ್ರುವೇ ನೀನು ಹಿಗ್ಗಬೇಡ. நான் இன்றைக்கு இருளிலே உட்கார்ந்து இருக்கிறேன். ನಾನು ಈ ದಿನ ಕತ್ತಲಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದೇನೆ. அதனுடைய பொருள் என்ன? ಅದರ ಅರ್ಥ ಏನು? என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் திகைத்தவனாய் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಚಿಂತಿಸಿಕೊಂಡು ಕುಳಿತಿದ್ದೇನೆ. எந்த வழியிலே போனால் நான் தப்புவேன் என்று நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ಯಾವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋದರೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವೆನು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಆತಂಕಗೊಂಡಿದ್ದೇನೆ. ஒருவனுக்கு பித்தம் பிடித்து விட்டது என்றால் ಒಬ್ಬನಿಗೆ ಹುಚ್ಚು ಹಿಡಿದಿದೆ ಎಂದರೆ எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று சொல்லி அவன் இங்கும் அங்கும் ஓடுவான். ಯಾವುದನ್ನು ತಿಂದರೆ ನನಗೆ ಹುಚ್ಚು ಕಮ್ಮಿ ಆಗುತ್ತದೋ ಅಲ್ಲಿಗೆ ಇಲ್ಲಿಗೆ ಓಡಾಡುತ್ತಿರುತ್ತಾನೆ. அதே போன்ற நிலைமை தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வரும். ಅದೇ ರೀತಿ ಪರಿಸ್ಥಿತಿ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಬರುತ್ತದೆ. எங்கு பார்த்தாலும் இருட்டு, ಎಲ್ಲಿ ನೋಡಿದರೂ ಕತ್ತಲು. ஆனால் யாகுவா என்னுடைய வெளிச்சமாய் இருப்பார் என்று அவன் விசுவாசிக்கிறான். ಯಾಹೋವ ನನಗೆ ಬೆಳಕಾಗಿದ್ದಾನೆ ಎಂದು ನಾವು ನಂಬೋಣ. ஆம் அருமையான தேவ பிள்ளை, ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. அவன் ஏன் விழுந்தான்? ಆತನು ಹೇಗೆ ಬಿದ್ದನು? அவன் யாகுவாவுக்கு விரோதமாக பாவம் செய்தான். ಆತನು ಯಾಹೋವನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿದ್ದಾನೆ. 9th வசனம் 9th verse. ನಾನು ಯಾಹೋವನಿಗೆ ಪಾಪ ಮಾಡಿದ್ದರಿಂದ ಆತನ ರೋಷವನ್ನು ತಾಳಿಕೊಂಡಿರುವೆನು. ಕಾಲಾನುಕಾಲಕ್ಕೆ ಆತನು ನನ್ನ ವ್ಯಾಜ್ಯವನ್ನು ನಿರ್ವಹಿಸಿ ನನಗೆ ನ್ಯಾಯವನ್ನು ತೀರಿಸುವನು. ನನ್ನನ್ನು ಬೆಳಕಿಗೆ ತರುವನು. ಆತನ ರಕ್ಷಣಾ ಧರ್ಮವನ್ನು ನೋಡುವೆನು. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் யாகுவாவுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் எனக்கு நடக்கும். கண்டிப்பாக நான் பாவம் செய்தபடினாலே இப்போது நான் இருளில் இருக்கிறேன். ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದ್ದರಿಂದ ನಾನೀಗ ಕತ್ತಲಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ. ஆனால் தேவன் கண்டிப்பாக என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். ದೇವರು ಖಂಡಿತವಾಗಲೂ ನನ್ನನ್ನು ಬೆಳಕಿಗೆ ತರುವನು. அவர் எப்படி தைரியத்தோடு தேவன் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் என்று சொல்லுகிறார்? ಅವನು ಯಾವ 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 ರೀತಿ ಧೈರ್ಯದಿಂದ ಹೇಳುತ್ತಾನೆ ಆತನ ಬೆಳಕಿಗೆ ತರುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ஏன்னா நீதிமான் ஒரு முறை விழுந்து போனால் அவர்கள் அப்படியே அங்கே அமைதியாக இருப்பதில்லை. ಏಕೆಂದರೆ ನೀತಿವಂತನು ಅಲ್ಲಿ ಬಿದ್ದರೆ ಅವನು ಅಲ್ಲೇ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர்கள் என்னை ரட்சியும் தேவனே என்று சொல்லி கதறுவார்கள். ನನ್ನ ರಕ್ಷಿಸು ದೇವರು ಎಂದು ಅವರು ಗೋಳಾಡುತ್ತಾರೆ.
நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், ஆனாலும் என்னை மன்னியும் என்று சொல்லி கதறுவார்கள். ನಾನು ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ, ನನ್ನನ್ನು ಬಿಡಿಸು ಎಂದು ಅವರು ಗೋಳಾಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. அப்பொழுது நான் கண்டிப்பாக அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். ಆಗ ಆತನು ಖಂಡಿತವಾಗಿ ನನ್ನನ್ನು ಬೆಳಕಿಗೆ ತರುವನು. அவருடைய நீதியை நான் பார்ப்பேன். ಆತನ ನೀತಿಯನ್ನು ನಾನು ನೋಡುವೆನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய நீதியை நான் பார்க்கும் நாளிலே ಆತನ ನೀತಿಯನ್ನು ನೋಡುವ ಸಮಯದಲ್ಲಿ 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ನಿನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ಎಲ್ಲಿ ಎಂದು ನನ್ನನ್ನು ಜರೆದ ಶತ್ರುಗಳು ಇದನ್ನು ನೋಡುವಾಗ ನಾಚಿಕೆಯು ಅವರನ್ನು ಕವಿದುಕೊಳ್ಳುವುದು. ನಾನು ಅವರನ್ನು ಕಣ್ಣಾರೆ ನೋಡುವೆನು. ಈಗಲೇ ಬೀದಿಗಳ ಕೆಸರಿನಂತೆ ತುಳಿತಡಿ ಕಾಡುವರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் தேவனாகிய யாகுவா எங்கே என்று என்னோடு சொல்லுகிற என் சத்துருவானவள் அதை பார்க்கும்போது வெட்கம் அவளை மூடும், என் கண்கள் அவளை காணும். இனி வீதிகளின் சேற்றை போல் மிதிக்கப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு ஆறுதல் தேவைப்பட்ட நேரத்திலே ನನಗೆ ಸಂತೈಸುವಿಕೆ ಬೇಕಾದ ಸಮಯದಲ್ಲಿ உன் தேவன் எங்கே என்று சொல்லி என்னை அனுதினமும் என்னை நெருக்கி கொண்டிருந்த என்ன சத்துரு, ನಿನ್ನ ದೇವರು ಎಲ್ಲಿ ಎಂದು ಹೇಳಿ ಅನುದಿನ ನನ್ನನ್ನು ಅದುಮುತ್ತಿದ್ದಂತಹ இது ಶತ್ರುಗಳು ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தன்னுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சந்திப்பார்கள். ಪ್ರತಿಯೊಬ್ಬ ದೇವರ ಮಕ್ಕಳು ತನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಇಂತಹ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಅವರು ನೋಡುವರು. உன் தேவன் எங்கே ನಿನ್ನ ದೇವರು ಎಲ್ಲಿ என்று கேட்கிற ஒரு சந்தர்ப்பம் அநேகருடைய வாழ்க்கையில கடந்து வரும். ನಿನ್ನ ದೇವರು ಎಲ್ಲಿ ಎಂದು ಕೇಳುವ ಪರಿಸ್ಥಿತಿ ಎಲ್ಲರ ಜೀವನದಲ್ಲಿ ಬಂದೇ ಬರುತ್ತದೆ. சங்கீதக்காரன் 42ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிறார், 42ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಾನೆ, உன் தேவன் எங்கே என்று என் சத்துரு என்னோடு சொல்லும் பொழுது ನಿನ್ನ ದೇವರು ಎಲ್ಲಿ ಎಂದು ಶತ್ರುಗಳು ನನ್ನನ್ನು ಕೇಳುವಾಗ என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொல்லுகிறார். ಹಗಲಿರುಳು ನನಗೆ ಕಣ್ಣೀರೇ ಆಹಾರವಾಯಿತು. 42:3 நினைக்கிறேன். 3 தானே? 42ನೇ ಕೀರ್ತನೆ 3ನೇ ವಚನ. ನಿನ್ನ ದೇವರು ಎಲ್ಲಿ ಎಂದು ಜನರು ಯಾವಾಗ ನನ್ನನ್ನು ಗೇಲಿ ಮಾಡುವುದರಿಂದ ಹಗಲಿರಲು ನನಗೆ ಕಣ್ಣೀರೇ ಆಹಾರವಾಯಿತು. ஹல்லேலூயா. ஆகவே நீதிமான் ஒருமுறை விழுந்தால் அவனை சுற்றி இருக்கிறவர்கள் அவனை பார்த்து உன் தேவன் எங்கே என்று கேட்பார்கள். ನೀತಿವಂತರು ಒಂದು ಸಾರಿ ಬಿದ್ದರೆ ಅಲ್ಲಿರುವ ಜನರು ನಿನ್ನ ದೇವರು ಎಲ್ಲಿ ಎಂದು ಕೇಳುವರು. நீ எப்பொழுதும் தேவன் தேவன் என்றே சொல்லிக் கொண்டிருந்தாயே, ನೀನು ಯಾವಾಗಲೂ ದೇವರು ದೇವರು ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದೀಯಲ್ಲ, இப்பொழுது விழுந்து விட்டாயே, ಈಗ ನೀನು ಬಿದ್ದಿದೆಯಲ್ಲ, இப்பொழுது அந்த தேவன் எங்கே போனார் ಈಗ ಆ ದೇವರು ಎಲ್ಲಿ ಹೋದರು என்று இரக்கம் இல்லாமல் சொல்லுவார்கள். ಎಂಬುದ ಕರುಣೆ ಇಲ್ಲದೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. இதை வேறு யாரும் சொன்னால் பரவாயில்லை, ಇದು ಬೇರೆ ಯಾರು ಹೇಳಿದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. நம் கூட இருக்கிற சகோதரர்களே அப்படி சொல்லுவார்கள். ನಮ್ಮ ಜೊತೆಲಿ ಇರುವಂತಹ ಸಹೋದರರೇ ಆ ರೀತಿ ಹೇಳುವರು. ஹல்லேலூயா. நம்முடைய சொந்த வீட்டாரை அப்படி சொல்லுவார்கள். ನಮ್ಮ ಸ್ವಂತ ಮನೆಯವರೇ ಹೇಳುವರು. நாம் யாரை நம்பினோமோ அவர்கள் அப்படி சொல்லுவார்கள். ನಾವು ಯಾರನ್ನು ನಂಬಿದ್ದೇವೋ ಅವರೇ ಆ ರೀತಿ ಹೇಳುವರು. நமக்கு நண்பர்களாய் இருந்தவர்கள் சத்துருக்களாய் மாறிவிடுவார்கள். ನಮಗೆ ಸ್ನೇಹಿತರಾಗಿದ್ದವರು ನಮಗೆ ಶತ್ರುಗಳಾಗಿ ಮಾರ್ಪಡುವರು. சத்துருக்கள் வேற எங்கிருந்து வருவதில்லை, ಶತ್ರು ಎಲ್ಲಿಂದಲೂ ಬರುವುದಿಲ್ಲ. நமக்கு நண்பர்களாய் இருந்தவர்களே சத்துருக்களாய் மாறிவிடுவார்கள். ನಮಗೆ ಸ್ನೇಹಿತರಾಗಿದ್ದವರೇ ನಮಗೆ ಶತ್ರುಗಳಾಗಿ ಮಾರ್ಪಡುವರು. தாவீதினுடைய விஷயத்தில் நாம் பார்த்தோம் அல்லவா, ದಾವೀದನ ವಿಷಯ ನೋಡಿದೆವಲ್ಲವೇ, அவனை நம்பி வந்த 600 பேர் தான் அவனுக்கு விரோதமாக கல்லை தூக்கினார்கள். ಆತನ ನಂಬಿ ಬಂದಂತ 600 ಜನರೇ ಅವನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು, ஆகவே உன் தேவன் எங்கே என்று கேட்கிறவர்கள் அந்நியர்கள் அல்ல, கூட இருந்த நண்பர்கள் தான் சத்துருக்களானவர்கள். ನಿನ್ನ ದೇವರು ಎಲ್ಲಿ ಎಂದು ಕೇಳುವವರು ಅನ್ಯ ಜನರು ಅಲ್ಲ, ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಂತವರೇ ನಿನ್ನ ಶತ್ರುಗಳಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟರು. சத்துரு நமக்கு துரோகம் செய்தால் நாம் நண்பர்களிடத்திலே ஓடி போவோம். ಶತ್ರು ನಮಗೆ ದ್ರೋಹ ಮಾಡಿದರೆ ನಾವು ಸ್ನೇಹಿತರ ಬಳಿಗೆ ಓಡಿ ಹೋಗುತ್ತೇವೆ. ஆனால் நண்பர்களே சத்துருவானால் நாம் எங்கே போக முடியும்? ಆದರೆ ಸ್ನೇಹಿತರೇ ಶತ್ರುವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟರೆ ನಾವು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಬೇಕು? இப்ப நண்பனே உன் தேவன் எங்கே என்று கேட்டால் நாம் என்ன செய்ய முடியும்? ನಿನ್ನ ಸ್ನೇಹಿತರೇ ನಿನ್ನ ದೇವರು ಎಲ್ಲಿ ಎಂದು ಕೇಳಿದರೆ ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ? உன் தேவன் எங்கே என்று என் சத்துரு நாள்தோறும் சொல்வதாலே இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. உன் தேவன் எங்கே என்று என் சத்துரு நாள்தோறும் சொல்வதாலே இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல் என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுதையா. அல்லேலூயா. ஹalleluya.
ஆம் அருமையான தெய்வ பிள்ளை, ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆனாலும் நீ நீதிமானாய் தொடர்ந்து கொண்டே இரு. ಆದರೂ ನೀತಿವಂತನಾಗಿ ಮುಂದುವರಿಸುತ್ತಲೇ ಇರು. நீ வெட்கப்படும்படி தேவன் உன்னை விட மாட்டார். ನೀನು ನಾಚಿಕೆ ಆಗುವಂತೆ ನಿನಗೆ ದೇವರು சோ நீதிமான் விழுந்தால் அவன் எப்படி எழுந்திருக்கிறான்? ನೀತಿವಂತನು ಬಿದ್ದರೆ ಅವನು ಹೇಗೆ ಎದ್ದೇಳುತ್ತಾನೆ? அதற்கு உதாரணமாக சங்கீதம் 40 விழுந்து போன ஒரு நீதிமானை குறித்து நாம் பார்க்கலாம். 40ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದುವುದಂತ ಒಬ್ಬನನ್ನು ನೋಡೋಣ. 1, 2, 3. 40ನೇ ಕೀರ್ತನೆ 1ರಿಂದ 3 ವಚನಗಳು. ನಾನು ಯಾವನಿಗೋಸ್ಕರ ನಿರೀಕ್ಷಿಸಿದೆನು, ಆತನು ನನ್ನ ಮೊರೆಗೆ ಕಿವಿ ಕೊಟ್ಟು ಲಕ್ಷಿಸಿದನು. ನನ್ನನ್ನು ನಾಶದ ಬುಟ್ಟಿಯೊಳಗಿಂದ ಎತ್ತಿದನು, ಕೆಸರಿನೊಳಗಿಂದ ನನ್ನನ್ನು ತೆಗೆದು ಬಂಡೆಯ ಮೇಲೆ ನಿಲ್ಲಿಸಿ ನಾನು ದೃಢವಾಗಿ ಹೆಜ್ಜೆ ಇಡುವಂತೆ ಮಾಡಿದನು. ಆತನು ನನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ನೂತನ ಕೀರ್ತನೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸಿದ್ದಾನೆ, ಅದು ನಮ್ಮ ದೇವರ ಸ್ತೋತ್ರವೇ. ಆತನ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿದ ಅನೇಕರು ಭಯಭಕ್ತಿ உள்ளவராಗಿ யாகோவನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಡುವರು. ஹல்லேலூயா. ஹalleluya. யாகோவுக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து யாகோவை நம்புவார்கள். ஹல்லேலூயா. ஹalleluya. இவர் யார்? இவர் ஒரு நீதிமான், ಈತನು ಒಬ್ಬ ನೀತಿವಂತನು, விழுந்து போன ஒரு நீதிமான். ಬಿದ್ದಂತ ನೀತಿವಂತನು. ஹல்லேலூயா. ஹalleluya. எங்க விழுந்திருக்கிறாரு? ಆತನು ಎಲ್ಲಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ? சாதாரணமா எங்கேயும் விழல. ಸಾಧಾರಣವಾಗಿ ಅವನು ಬಿಡಲಿಲ್ಲ. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் விழுந்து விட்டார். ನಾಶನದ ಗುಂಡಿಯೊಳಗೆಯೂ ಕೆಸರಿನೊಳಗೆಯೂ ಆತನು ಬಿದ್ದಿದ್ದಾನೆ. ஒரு நீதிமான் அப்படியெல்லாம் விழ முடியுமா? ಒಬ್ಬ ನೀತಿವಂತನು ಆ ರೀತಿ ಬಿಡಲು ಸಾಧ್ಯನಾ? விழ முடியுமா? ಬಿಡಬಹುದು. முடியும்னு இங்க பாக்குறோம். நம்ம விழுந்திருக்கிறார்னு பாக்குறோம். இங்கே நாம் பார்க்கிறோம் அந்த நீதிமான் இவ்வளவு கோரமாக விழுந்திருக்கிறார். ಆ ನೀತಿವಂತನು ಇಷ್ಟು ಘೋರವಾಗಿ ಬಿದ್ದಿದ್ದಾನೆ. இதுல ஒரு கணக்கை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ಇದರಲ್ಲಿ ಒಂದು ಲೆಕ್ಕವನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. இது அவர் எத்தனாவது முறையா விழுந்திருக்கிறாரு? ಈತನು ಎಷ್ಟನೇ ಸಲ ಈ ರೀತಿ ಬಿದ್ದಿದ್ದಾನೆ? யார் செகண்ட் சொன்ன? சரி, இங்க யாரோ 7வது முறை. பிரைஸ் ஆகும், அப்படிதானே சொன்னீங்க? நிறைய வாட்டி 7. எத்தனை முறை விழுந்திருக்கிறாரு? ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான்னு சொல்றாரு, அப்படிதானா? அப்ப இவர் எத்தனை முறை விழுந்திருக்கிறாரு? 7 முறை விழுந்திருக்கிறார். ஒரு முறை விழுந்தாரு, யாகோவா தூக்கினார் அவரை. ಒಂದು ಸಲ ಬಿದ್ದನು, ಯಾಹೋವ ಆತನನ್ನು ತೆಗೆದನು. தூக்கி அப்படியே விட்டுட்டார். ತೆಗೆದು ಹಾಗೆ ಬಿಟ್ಟನು. 2வது முறை விழுந்தாரு, ಎರಡನೇ ಸಲ ಬಿದ್ದನು, யாகோவா தூக்கி அப்படியே விட்டுட்டார். ಯಾಹೋವ ತೆಗೆದು ಹಾಗೆ ಬಿಟ್ಟನು. 6வது முறை விழுந்தாரு, ಆರನೇ ಸಲಿಯೂ ಬಿದ್ದನು, அப்போ யாகோவா தூக்கி விட்டுட்டார். ಹಾಗೆ ಆಗಲು ಆತನ ಎತ್ತಿ ಬಿಟ್ಟನು. என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்ப இந்த 6 முறை விழும்போது என்ன நடந்துச்சு? ಈ 6 ಸಲ ಬಿದ್ದಾಗಲೂ ಏನು ನಡೆಯಿತು? இவர் எழுந்து நின்ற பொழுதெல்லாம் ಈತನು ಎದ್ದು ನಿಂತಾಗಲೆಲ್ಲ நான் நிற்கிறேங்கிற தைரியம் அவருக்கு இருந்துச்சு. ನಾನು ನಿಂತಿದ್ದೇನೆ ಎಂಬ ಧೈರ್ಯ ಆತನಿಗೆ ಇತ್ತು. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 Corinthians chapter 10 verse 12. ಒಂದು ಕೊರಿಂಥೀಯರ ಪುಸ್ತಕ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನ. ಆದ ಕಾರಣ ನಿಂತಿದ್ದೇನೆ ಎಂದು ನೆನೆಸುವವನು ಬೀಳದಂತೆ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಲಿ. ஹல்லேலூயா. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். அப்ப ஏன் இப்படி ஒரு எச்சரிக்கையை பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கிறார்? ಏಕೆ ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ? அது யாருக்கு கொடுக்கிறார்? ಅದು ಯಾರಿಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ? நான் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன், ನಾನು ನಿಂತಿದ್ದೇನೆ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವ, நான் தேவனிடத்தில் மிகவும் பக்தியா இருக்கிறேன் என்று எண்ணுகிறவன், ನಾನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ತುಂಬಾ ಭಕ್ತಿಯಾಗಿದ್ದೇನೆ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವ, நான் பரிசுத்தனா இருக்கிறேன் என்று எண்ணுகிறவன், ನಾನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿದ್ದೇನೆ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವ, என்னிலே ஒரு குறையும் இல்லை என்று எண்ணுகிறவன். ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾವ ಕೊರತೆ ಇಲ್ಲ ಎಂದು நிற்கிறவன் ஒருவனும் தன்னுடைய பலத்தினால் நிற்பது அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். ನಿತ್ಯವೂ ತನ್ನ ಬಲದಿಂದ ಎಂದಿಗೂ ನಿಂತುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ ಎಂದು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. நாம் தேவனுடைய ஆவியின் பலத்தினாலதான் நாம் நிற்கிறோம். ನಾವು ದೇವರ ಆತ್ಮನ ಬಲದಿಂದ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே நிற்கிறவன் தான் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ನಿಂತಿದ್ದವನು ತನ್ನ ಬೀಳದಂತೆ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. அப்ப இவன் 6 முறை ஏன் விழுந்தான்? ಈತನು 6 ಸಲ ಏಕೆ
அவன் எச்சரிக்கை இருக்கவில்லை. ಆತನು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಲಿಲ್ಲ. மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுந்தான், மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுந்தான். ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಆತನ ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದನು. தேவன் எங்கே அவனை நிறுத்தி விட்டிருந்தார்? ದೇವರು ಆತನನ್ನು ಎಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿದನು? சறுக்கலான இடத்திலே நிறுத்தி விட்டிருந்தார். ಆತನು ಜಾರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವನನ್ನು ನಿಲ್ಲಿಸಿದನು. பொதுவாக சறுக்கலான இடம் யாருக்கு சொந்தம் தெரியுமா? ಜಾರುವ ಸ್ಥಳ ಯಾರಿಗೆ ಸ್ವಂತ ಗೊತ್ತಾ? துன்மார்க்கனுக்கு சொந்தமானது. ಅದು ದುಷ್ಟನಿಗೆ ಸ್ವಂತವಾದದ್ದು. சங்கீதம் 73, Psalm 73 verse 18. 73ನೇ ಕೀರ್ತನೆ 18ನೇ ವಚನ. ಹೌದು, ನೀನು ಅವರನ್ನು ಅಪಾಯಕರ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಟ್ಟು ಬೀಳಿಸಿ ನಾಶ ಮಾಡಿ ಬಿಡುತ್ತಿ. அல்லேலூயா. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களிலே நிறுத்தி பாழான இடங்களிலே விழப்பண்ணுகிறீர். அல்லேலூயா. இது துன்மார்க்கனுக்கு உரியது. இது ದುಷ್ಟನಿಗೆ ಸೇರಿದ್ದು. அது தேவனே அவனை அந்த சறுக்கலான இடத்தில் நிறுத்துகிறார். ದೇವರೇ ಅವನನ್ನು ಜಾರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾನೆ. ஆனால் நீதிமானை தேவன் சறுக்கலான இடத்தில் நிறுத்துவதில்லை. ಆದರೆ ನೀತಿವಂತನನ್ನು ದೇವರು ಜಾರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸುವುದಿಲ್ಲ. இவன் தானாக போய் அந்த சறுக்கலான இடத்திலே போய் விடுகிறான். ಇವನು ತನ್ನಷ್ಟಕ್ಕೆ ತಾನೇ ಹೋಗಿ ಆ ಜಾರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அப்ப மீண்டும் சறுக்கி விழுந்து விடுகிறான். ಅವನು ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಜಾರಿ ಬೀಳುತ್ತಿರುತ್ತಾನೆ. எத்தனை முறை விழுகிறான்? ಅವನು ಎಷ್ಟು ಸಲ ಬೀಳುತ್ತಾನೆ? 6 முறை விழுந்து விடுகிறான். 6 ಸಲ ಅವನು ಬೀಳುತ್ತಾನೆ. இனிமேலும் தேவன் அப்படி விட்டு விட அவருக்கு சித்தம் இல்லை. ದೇವರು ಮತ್ತೆ ಅವನನ್ನು ಆ ರೀತಿ ಬಿಟ್ಟು ಬಿಡಲು ಆತನಿಗೆ ಇಷ್ಟವಿರಲಿಲ್ಲ. அதனால தேவன் என்ன செய்கிறார் என்று பாருங்க. ಆದ್ದರಿಂದ ದೇವರು ಏನು ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿ. இவன் அங்கே விழுந்து சும்மா இருந்திருந்தானால் தேவனும் சும்மா விட்டுருப்பார் அவனை. ಅವನು ಬಿದ್ದು ಅಲ್ಲಿ ಸುಮ್ಮನೆ ಇದ್ದಿದ್ದರೆ ದೇವರು ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತಿದ್ದಾನೆ. ஆனா அவன் என்ன செய்யறான் பாருங்க. ಅವನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. முதலாம் வசனம் Psalm 40 verse 1. ನಾನು ಯಾಕೋನಿಗೋಸ್ಕರ ನಿರೀಕ್ಷೆ ನಿಲ್ಲಿಸಿದ್ದೇನು, ಆತನು ನನ್ನ ಮೊರೆಗೆ ಕಿವಿಗೊಟ್ಟು ರಕ್ಷಿಸಿದನು. அப்ப இவன் என்ன செய்தான்? யாகோவாக்காக பொறுமையுடன் காத்திருந்தான் என்று சொன்னால் யாகோவாவை கூப்பிட்டு கொண்டே இருந்தான். ಇವನು ಯಾಕೋನನ್ನು ಆತನ ಕೂಗುತ್ತಲೇ ಇದ್ದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப இவனுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்டார். ಇವನು ಕೂಗುವ ಶಬ್ದವನ್ನು ಆತನು ಕೇಳಿದನು. இப்ப இவன் கூப்பிடுகிற சத்தம் எப்படி இருந்திருக்கும்? ಇವನು ಕೂಗುವಂತ ಶಬ್ದ ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತದೆ? முதலாம் முறை விழும்போதும் அவன் யாகோவாவை கூப்பிட்டான். ಮೊದಲನೇ ಸಲ ಬಿದ್ದಾಗಲೂ ಅವನು ಯಾಕೋನನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. இரண்டாம் முறை விழுந்த போதும் அவன் யாகோவாவை கூப்பிட்டான். ಎರಡನೇ ಸಲ ಬಿದ್ದರೂ ಅವನು ಯಾಕೋನನ್ನು ಕೂಗಿದ್ದಾನೆ. 5 முறை விழும்பொழுதும் யாகோவாவை கூப்பிட்டான். 5 ಸಲ ಬಿದ್ದರೂ ಕೂಡ ಅವನು ಯಾಕೋನನ್ನು ಕೂಗಿದ್ದಾನೆ. இப்போது 7வது முறையாக விழுந்திருக்கிறான். ಈಗ 7ನೇ ಸಲ ಆತನು ಬಿದ್ದಿದ್ದಾನೆ. இப்ப அவன் எப்படி கூப்பிட்டு இருப்பான்? ಈಗ ಆತನು ಯಾವ ರೀತಿ ಅವರನ್ನು ಕರೆದಿರುತ್ತಾನೆ? இத்தனை முறை நான் விழுந்தேனே, ಇಷ್ಟು ಸಲ ನಾನು ಬಿದ್ದೇನಲ್ಲ, யாகோவா என்னை ரட்சித்தாரே, ಯಾಕೋನನ್ನು ರಕ್ಷಿಸಿದನಲ್ಲ, மீண்டும் நான் விழுந்து விட்டேனே, ಮತ್ತೆ ನಾನು ಬಿದ್ದಿದ್ದೇನಲ್ಲ, இப்பொழுது யாகோவா என்னை ரட்சிப்பாரா? ಈಗ ಯಾಕೋನನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತಾನಾ? அவன் முற்றிலும் நம்பிக்கையற்றவனாக அந்த இடத்திலிருந்து யாகோவாவை நோக்கி கூப்பிடுகிறான். ಅವನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ತನ್ನ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡವನಾಗಿ ಯಾಕೋನನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. அது வெறும் கூப்பிடுதல் அல்ல, ಅದು ಬರೀ ಕರೆಯುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, கதறி கூப்பிட்டான். கிரைன்னு இருக்குது இங்கிலீஷ்ல. ಆತನು ಗೋಳಾಡಿ ಕರೆಯುತ್ತಿದ್ದಾನೆ. கதறி கூப்பிட்டான். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் அப்படி கதறி கூப்பிட்டதுனால ಅವನು ಗೋಳಾಡಿ ಕರೆದಿದ್ದರಿಂದ யாகோவா அவனுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். ಅವನು ಕೂಗುವ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದನು. இப்ப யாகோவா என்ன பண்ணுகிறாரு? ಈಗ ಯಾಕೋವ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? இவனை சாதாரண இடத்துல நிறுத்தின இவன் திரும்ப திரும்ப விழுந்துகிட்டே இருக்கிறான். ಸಾಧಾರಣವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿದರೆ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಬೀಳುತ್ತಿರುತ್ತಾನೆ. அதனால இப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன்? ಈಗ ನಾನು ಅವನನ್ನು ಏನು ಮಾಡಲು ಬಯಸುತ್ತೇನೆ? அவனை கன்மலையின் மேல் நிறுத்த போகிறேன். ಅವನನ್ನು ನಾನು ಬಂಡೆಯ ಮೇಲೆ ನಿಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கன்மலையின் மேல் நிறுத்துவது மட்டுமல்ல, ನಾನು ಬಂಡೆಯ ಮೇಲೆ ನಿಲ್ಲಿಸುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, அவன் காலடி வழுகி போகாதபடிக்கு அவன் காலை நான் உறுதிப்படுத்த போகிறேன். ಅವನ ಕಾಲು ಜಾರದಂತೆ ಅವನ ಕಾಲನ್ನು ದೃಢವಾಗಿ ಹೆಜ್ಜೆ ಇಡುವಂತೆ ಮಾಡುತ್ತೇನೆ. இது என்ன தெரியுமா? ಇದು ಏನು ಗೊತ್ತಾ? பரிசுத்தாவின் அபிஷேகம். ಇದು ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅಭಿಷೇಕ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவனுக்கு நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தரப்போகிறேன். ಈಗ ನಾನು ಅವನಿಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅಭಿಷೇಕವನ್ನು அவனை ಮಾಡುತ್ತೇನೆ. பரிசுத்தாவினால நான் நிரப்ப போகிறேன். ಅವನ ಪವಿತ್ರಾತ್ಮನ ತುಂಬಿಸುತ್ತೇನೆ. ஏன்னா பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ಏಕೆಂದರೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬಂದಾಗ ನೀವು ಬಲ ಹೊಂದುವಿರಿ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சோ இப்பொழுது அவனுடைய அடியை அவர் பலப்படுத்துகிறார். ಈಗ ಆತನ ಹೆಜ್ಜೆಯನ್ನು ಆತನು ದೃಢಪಡಿಸಿದ್ದಾನೆ. ஆகையினால இனிமேல் அவன் என்ன செய்ய மாட்டான்? அவன் வழிகி விழ மாட்டான். ಆದ್ದರಿಂದ ಅವನು ಇನ್ನು ಮೇಲೆ ಜಾರಿ ಬೀಳುವುದೇ ಇಲ್ಲ. அவனுடைய பாதம் எங்கே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது? ಅವನ ಹೆಜ್ಜೆ ಎಲ್ಲಿ ದೃಢಪಡಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ? சாதாரண சறுக்கலான இடங்களில் அல்ல, ಸಾಧಾರಣ ಜಾರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅಲ್ಲ,
கன்மலையாகிய யாகுஷுவ மசிகாவின் மேல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ಆತನು ಕಲ್ಲಿನ ಬಂಡೆಯಂತ ಯಾಕೋಷ ಮೆಸದ ಮೇಲೆ ಅವನು ನಿಲ್ಲಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ஹalleluya. Hallelujah. அதோடு அவர் விட்டு விடவில்லை. ಅಲ್ಲಿಗೆ ಆತನು ಬಿಟ್ಟು ಬಿಡಲಿಲ್ಲ. அவனை நமது தேவனை துதிக்கும் புதிய பாட்டை அவர் அவனுடைய வாயிலே கொடுத்தார். ನಮ್ಮ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವ ನೂತನ ಕೀರ್ತನೆಯನ್ನು ಅವನ ಬಾಯಲ್ಲಿ ಇಟ್ಟನು. ஹalleluya. Hallelujah. இப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? ಈಗ ಆತನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? ஆனந்த பாடல்களை பாடுகிறான். ಅವನು ಸಂತೋಷ ಭರಿತವಾದ ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡುತ್ತಾನೆ. மீட்பின் கீதங்களை பாடுகிறான். ಅವರ ಬಿಡುಗಡೆಯ ವಿಮೋಚಕನ ಗೀತೆಗಳನ್ನು ಹಾಡುತ್ತಾನೆ. ஹalleluya. Hallelujah. இப்பொழுது புது பாடல்களை அவன் பாட ஆரம்பிக்கிறான். ಈಗ ಹೊಸ ನೂತನ ಕೀರ್ತನೆಯನ್ನು ಹಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾನೆ. இந்த 6 முறை அவன் விழுந்திருந்த பொழுதிலும் ஜனங்கள் அவனை பார்த்தார்கள். ಈ 6 ಸಲ ಬಿದ್ದಾಗ ಜನರು ಅವನನ್ನು ನೋಡಿದರು. அவனிடத்திலே தேவனை துதிக்கிற புது பாட்டு வரவில்லை. ಅವನ ಬಳಿಯಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಆಡುವಂತ ನೂತನ ಕೀರ್ತನೆ அவன் தேவனை துதிக்கவில்லை. ಆತನು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರಿಸಲಿಲ್ಲ. அப்போ அவன் தேவனை துதிக்காததான் அவன் மீண்டும் விழுவதற்கு காரணமாக கூட இருந்திருக்கலாம். ದೇವರನ್ನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡದೆ ಇರುವುದೇ ಮತ್ತೆ ಅವನು ಬೀಳುವುದಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿರಬಹುದು. ஆனால் இப்பொழுது தேவன் என்ன செய்தார்? ಈಗ ದೇವರು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? அவனை கன்மலையின் மேல் நிறுத்தி ಅವನನ್ನು ಬಂಡೆಯ ಮೇಲೆ ನಿಲ್ಲಿಸಿ அவனுடைய காலை உறுதிப்படுத்துகிறார். ಅವನ ಹೆಜ್ಜೆಯನ್ನು ದೃಢಪಡಿಸಿದ್ದಾನೆ. நமது தேவனை துதிக்கும் புதிய பாட்டை அவன் வாயிலே கொடுக்கிறார். ನಮ್ಮ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವಂತ ನೂತನ ಕೀರ್ತನೆಯನ್ನು ಅವನ ಬಾಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. இப்பொழுது அவனை பார்க்கிற மற்ற ஜனங்கள் ಈಗ ಆತನ ನೋಡುವಂತ ಬೇರೆ ಜನರು யாகுவை நம்ப ஆரம்பிக்கிறார்கள். ಯಾಹೋವನನ್ನು ನಂಬಲು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾರೆ. அவனை பார்க்கிற ஜனங்கள் அவனை பார்த்ததினால யாகுவை நம்ப ஆரம்பிக்கிறார்கள். ಅವನನ್ನು ನೋಡುವ ಜನರು ಅವನು ನೋಡಿದ್ದರಿಂದಲೇ ಯಾಹೋವನನ್ನು ನಂಬುತ್ತಾರೆ. இப்படிப்பட்ட மனுஷனெல்லாம் தேவனை துதித்து பாடினால் அவனுடைய தேவன் உண்மையாகவே நல்ல தேவன் தான். ಇಂಥ ಮನುಷ್ಯನ ದೇವರನ್ನು ನಂಬಿ ದೇವರಿಗೋಸ್ಕರ ನೂತನ ಕೀರ್ತನೆಯನ್ನು ಆಡುವಾಗ ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ದೇವರನ್ನು ನಂಬುತ್ತಾರೆ. அருமையான தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் எத்தனையோ முறை விழுந்திருக்கலாம். ನಾವು ಎಷ್ಟೋ ಸಲ ಬಿದ್ದಿರಬಹುದು. ஆனால் தேவன் நம்மை கைவிடவில்லை. ಆದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡಲೇ ಇಲ್ಲ. அத்தனை முறையும் பொறுமையாக இருந்து நம்மை தூக்கி எடுத்தார். ಅಷ್ಟು ಸಲಿಯು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಆತ ನಮ್ಮನ್ನು ಎತ್ತಿದ್ದಾನೆ. விழுந்து போனான் என்று நம்முடைய சத்துருக்கள் எல்லாம் நம்மை பரிகாசம் பண்ணக்கூடிய வேளையிலும் கூட ಬಿದ್ದು ಹೋದನು ಎಂದು ನಮ್ಮ ಶತ್ರುಗಳೆಲ್ಲ ನಮ್ಮನ್ನು ಪರಿಹಾಸ ಮಾಡುವ ಸಮಯದಲ್ಲಿ அவருடைய வாய்க்கு உணவாக நம்மை கொடுக்காதபடிக்கு ಅವರ ಬಾಯಿಗೆ ಆಹಾರವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಕೊಡದ ಹಾಗೆ தேவன் உங்களை ரட்சித்தார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದ್ದಾರೆ. காரணம் அவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். ಕಾರಣ ಆತನು ಕರುಣೆಯು ದಯೆಯು ದೀರ್ಘ ಶಾಂತಿಯು ಪೂರ್ಣ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. யாருக்கு? ಯಾರಿಗೆ? நீதிமானுக்கு. ನೀತಿವಂತನಿಗೆ. ஹalleluya. Hallelujah. யார் அவரை விசுவாசித்தவரை ஏற்றுக்கொண்டார்களோ, ಯಾರೆಲ್ಲ ನಂಬಿ ಆತನನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿದ್ದಾರೋ, யார் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்களோ, ಯಾರೆಲ್ಲ ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡಿದ್ದಾರೋ, அப்படிப்பட்ட நீதிமான்களுக்கு அவர் இப்படிப்பட்ட தயவை காட்டுகிறார். ಅಂತ ನೀತಿವಂತನಿಗೆ ಯಾಕೋ ಇಂಥ ದಯೆಯನ್ನು ತೋರಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. அருமையான தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்றைக்கு நாம் அப்படி மீட்கப்பட்டிருப்போமானால் ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಆ ರೀತಿ ವಿಮೋಚನೆ ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದರೆ நம்முடைய வாயிலிருந்தும் தேவன் கொடுத்ததான அந்த புது பாடல்கள் வர வேண்டும். ನಮ್ಮ ಬಾಯಿಲು ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಆ ನೂತನ ಕೀರ್ತನೆಯು ಬರಬೇಕು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. அது எப்படி வர வேண்டும்? ಅದು ಯಾವ ರೀತಿ ಬರಬೇಕು? அதை கேட்டு அநேகர் தேவனிடத்திலே வர வேண்டும். ಅದನ್ನು ಕೇಳಿ ಅನೇಕರು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರಬೇಕು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. யாரோ ஜெபிக்கும் பொழுதோ இப்படி பவுலும் ஜெபிக்கும் போது அவங்க அப்படி ஜெபிச்சாங்க. பவுலும் சீலாவும் பாடும் பொழுது சிறைச்சாலையில் ஒரு விடுதலை நடந்தது என்று சொல்லி பாடினான், ஜெபித்தார்கள். ಪೌಲು ಸೀಲರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಸೆರೆಮನೆಗಳೆಲ್ಲ ಕಥೆಗಳು ಬಿಡಿಸ್ತವು ಎಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. அங்கே அநேகருக்கு விடுதலை வந்த கதையை நாம் அறிவோம். ಅಲ್ಲಿ ಅನೇಕರಿಗೆ ಬಿಡುಗಡೆಯಾಗಿದ್ದನ್ನು ನಾವು ತಿಳಿದಿದ್ದೇವೆ. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாயிலும் தேவன் அந்த புதிய பாட்டை கொடுக்கிறார். ಪ್ರತಿಯೊಬ್ಬ ದೇವರ ಮಕ್ಕಳ ಬಾಯಿಯಲ್ಲಿ ಆತನು ಹೊಸ ಕೀರ್ತನೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. அதன் மூலமாக அநேகர் விடுதலை பெறுவார். ಅದರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅನೇಕರು ಬಿಡುಗಡೆ, அநேகர் யாகுவோவை நம்புவார். ಅನೇಕರು ಯಾವನನ್ನು ನಂಬುವರು, அவரை தேடி வருவார்கள். ಆತನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುವರು. ஆம், அருமையான தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, புலம்பல் பாடல் பாடுவதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. ಪ್ರಲಾಪದ ಹಾಡುಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆಯಲಿಲ್ಲ. ஆனந்த பாடல்களை பாடும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ಆನಂದ ಗೀತೆಗಳನ್ನು ಹಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. மீட்பின் கீதங்களை பாடும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மீட்பின் கீதங்களை பாடும்படியாக தேவன் அழைத்திருக்கிறார். ವಿಮೋಚನೆ ಗೀತೆಗಳನ್ನು ಹಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. சந்தோஷ கீதங்களை பாடும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ಸಂತೋಷದಿಂದ ಗೀತೆಗಳನ್ನು ಹಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. யாராகிலும் இன்னும் துக்க பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறீர்களா? ಇನ್ನು ಯಾರಾದರೂ ದುಃಖದಿಂದ ಹಾಡನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದೀರಾ? புலம்பல் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறீர்களா? ಇನ್ನು ಪ್ರಲಾಪದ ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡುತ್ತಿರುತ್ತೀರಾ? ஒரு தீர்க்கதரிசியே புலம்பல் பாடல் பாடினார். ಪ್ರವಾದಿಯೇ ಪ್ರಲಾಪಗಳ ಹಾಡುಗಳನ್ನು
ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡಿದ್ದಾರೆ. எரேமியா தீர்க்கதரிசி ಯೆರೆಮೀಯ ಪ್ರವಾದಿಯು அது ஒரு புஸ்தகமாக வரக்கூடிய அளவுக்கு புலம்பி இருக்கிறார். ಅದು ಒಂದು ಪುಸ್ತಕವಾಗಿ ಬರುವ ಹಾಗೆ ಆತನು ಪ್ರಲಾಪಿಸಿದ್ದಾನೆ. ஆகினால புலம்பலுக்கு நாம் யாரும் தூரமானவர்கள் அல்ல. ಆದ್ದರಿಂದ ಪ್ರಲಾಪಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಲಾಪಕ್ಕೆ ನಾವು ದೂರವಾದವರು ಅಲ್ಲ. ஆனாலும் அருமையான தேவ பிள்ளையே, ಹೌದು ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மீகா சொன்னது போல நாம் தைரியமாக சொல்லுவோம். ಮೀಕಾ ಹೇಳುವ ಪ್ರಕಾರ ನಾವು ಧೈರ್ಯದಿಂದ ಹೇಳೋಣ. நான் விழுந்து விட்டேன் என்று நீங்கள் சந்தோஷப்படாதீர்கள். ನಾನು ಬಿದ್ದಿದ್ದೇನೆ ಎಂದು ನೀನು ಹಿಗ್ಗಬೇಡ. நான் என் ரட்சிப்பின் தேவனை நோக்கி காத்திருப்பேன். ನನ್ನ ರಕ್ಷೆಯ ದೇವರನ್ನು ನೋಡಿ ಕಾದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. என் தேவன் என்னை நிச்சயமாக விடுவிப்பார் ನನ್ನ ದೇವರು ಖಂಡಿತವಾಗಲೂ ನನಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವರು என்று நாம் அனைவரும் அப்படி சொல்லுவோம். அருமையான தேவ பிள்ளையே, ನಾವು ಅನೇಕರು ಆ ರೀತಿ ಹೇಳೋಣ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. புலம்பல் பாடல்களை விட்டு விட்டு ஆனந்த பாடல்களை பாடுவோம். ಪ್ರಲಾಪದ ಗೀತೆಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ಸಂತೋಷದ ಗೀತೆಗಳನ್ನು ಹಾಡೋಣ. நீதிமானை அவர் நேசிக்கிறார். ನೀತಿವಂತನನ್ನು ಆತನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ. இதை அறிந்த சங்கீதக்காரன் எப்படி ஜெபிக்கிறார் தெரியுமா? ಇದನ್ನು ತಿಳಿದಂತ ಕೀರ್ತನೆಗಾರನು ಯಾವ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்தும். ನಿನ್ನ ನಾಮದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನನ್ನ ನೀತಿಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸು. ஏன் நான் நீதியின் பாதையில நடக்கணும்? ನಾನು ಏಕೆ ನೀತಿಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕು? ஏன்னா எத்தனை முறை விழுந்தாலும் என்னை தூக்க அவர் ஓடி வருவார். ನಾನು ಎಷ್ಟು ಸಲ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದರೂ ಆತನು ನನ್ನ ಎತ್ತಲು ಓಡಿ ಬರುವನು. அவர்தான் நம்முடைய தேவன். ಆತನೇ ನಮ್ಮ ದೇವರು. அவரைத்தான் நாம் ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறோம். ಆತನನ್ನೇ ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡಲು ಬಂದಿದ್ದೇವೆ. கலங்காத அருமையான தேவ பிள்ளையே, ಚಿಂತಿಸಬೇಡ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. உன்னுடைய பிரச்சனைகள் எவ்வளவா இருந்தாலும் ನಿನ್ನ ಕಷ್ಟಗಳು ಎಷ್ಟೇ ಆಗಿದ್ದರೂ நீ மனிதர்களிடத்தில் அதை சொல்லாதே. ನೀನು ಮನುಷ್ಯರ ಬಳಿಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಹೇಳಬೇಡ. நீ தேவனிடத்தில் சொல்ல. ನಿನ್ನ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಹೇಳು. உன் சத்துரு உன்னை நிந்திப்பதையும் ನಿನ್ನ ಶತ್ರು ನಿನ್ನನ್ನು ತುಳಿಯುವುದನ್ನು, உன்னை பரிகாசம் பண்ணுவதையும் ನಿನ್ನನ್ನು ಪರಿಹಾಸ ಮಾಡುವುದನ್ನು, உன் தேவன் எங்கே என்று உன்னிடத்தில் கேட்பதையும், ನಿನ್ನ ದೇವರು ಎಲ್ಲಿ ಎಂದು ನಿನ್ನನ್ನು ಕೇಳುವುದನ್ನು, நீ அதை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் தேவன் அதை கேட்கிறார். ನೀನು ಅದನ್ನು ಕೇಳಿದರೂ ಕೇಳದಿದ್ದರೂ ದೇವರು ಅದನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ. சீக்கிரத்தில் உனக்கு விடுதலை தருவார். ಅತಿ ಬೇಗನೆ ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವನು. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஆமென், ಆಮೆನ್, ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. அவர் நீதிமானுக்கு தயை பண்ண அறிந்திருக்கிற தேவன். ನೀತಿವಂತರಿಗೆ ದಯೆಯನ್ನು ಕೊಡುವಂತಹ ದೇವರು நிச்சயமாக உன்னை விடுவிப்பார். ಖಂಡಿತವಾಗಲೂ ನಿನ್ನನ್ನು உன் ಬಿಡಿಸುವನು. வாயிலே தேவனை துதிக்கும் புதிய பாட்டை அவர் தருவார். ನಿನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವಂತಹ ಹೊಸ ಹಾಡನ್ನು ಆತನು ಕೊಡುವನು. நீ அதை பாடு அருமையான தேவ பிள்ளையே. ನೀನು ಅದರ ಹಾಡು ಜೀವಿತದಲ್ಲಿ கவலைகளை மறந்து நீ அவரை பாடு. ನಿನ್ನ ಚಿಂತೆಯನ್ನು ಮರೆತು ಅದನ್ನು ಹಾಡು. உன்னை பார்த்து அநேகர் யாகோவை நம்புவார். ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ ಅನೇಕರು ಯಾಕೋನನ್ನು ನಂಬುವರು. அந்த விதமாக யாகோ உன்னை ஆசீர்வதிப்பாராக. ಅಂತ ವಿಧವಾಗಿ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವನು. நாம் ஜெபிக்கலாம் பிரியமானவர்களே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்தன் ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்தன் ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். அலைச்சல்கள் யாவையும் அகலச் செய்தே இந்த ஓட்டத்தில் என்னை வெற்றி சீரக்கச் செய்தே. அலைச்சல்கள் யாவையும் அகலச் செய்தே இந்த ஓட்டத்தில் வெற்றி என்னை சீரக்கச் செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்தன் ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்தன் ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். ஆம் அருமையான தேவ ஜனமே, அந்த தீர்மானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னை தூக்கி எடுத்த தேவனை குறித்து நான் ஆனந்த பாடல்களை பாடி நான் மகிழுவேன். அநேகர் கேட்கும்படியாக நான் ஆனந்த பாடல்கள் பாடுவேன். நான் விழுந்து விடவில்லை, என்னை தூக்கி எடுக்க என் தேவன் இருக்கிறார். எத்தனை முறை நான் விழுந்தாலும் என்னை தூக்கி எடுக்க என் தேவன் இருக்கிறார். என்னுடைய பலவீனத்தை குறித்து பரிகசிக்கிற தேவன் அல்ல, பரிதாபப்படுகிற தேவன் என்னுடைய தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. அவர் நிச்சயமா என்னை தூக்கி எடுப்பார். அவர் நிச்சயமா என்னை விடுவிப்பார். ஹalleluya, ஹalleluya. மற்றவர்களுக்கு பரிகாச பாடலா இருக்கிற என்னை ஆனந்த பாடல்கள் பாடும்படியாக அவர் செய்வார். ஹalleluya. நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன். ஹalleluya, ஹalleluya.
யாராவது ஒருவர் கூட்டத்தில் இருந்து செவியுங்கள் பிரியமானவர்களே. நன்றி ராஜாவே. ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி ராஜாவே. ஸ்தோத்திரிக்கிறப்பா. அப்பா ஸ்தோத்திரம். நன்றி ராஜாவே. அப்பா ஹalleluya. ஸ்தோத்திரப்பா. கிருபை செய்வீராக. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. 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 ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ராஜாவே. ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். கிருபை செய். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆம் ராஜாவே. நன்றி அப்பா. பலப்படுத்து ராஜா. ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. ஹalleluya. அப்பா ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி ராஜாவே. நன்றி அப்பா. உமக்கு நன்றி ராஜாவே. ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி ராஜா. அப்பா உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி ராஜாவே. ஹalleluya. அப்பா ஹalleluya. 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 காத்துக் கொள்ளுவீரா. ஸ்தோத்திர ராஜாவே. ஹalleluya. நன்றி ராஜாவே. ஹalleluya. அப்பா ஹalleluya. ஆமென். யாகோவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகோவா ஷலோம். ஆமென். ஹalleluya.